So good morning everyone. So எல்லாருக்கும் வாய்ஸ் ஆடியோ கிளியராக இருக்கா? ஆடியோ கிளியராக இருக்காப்பா? ஸோ ஆடியோ கிளியர்னா மட்டும் ஒரு கிளியர் மட்டும் போட்டு விடுங்க. ஸோ குட் மார்னிங் சௌமியா கிருஷ்ணன். ஸோ வெல்கம் டு ஸ்டடி ஜோன் எஸ்எஸ்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு பார்க்கணும் அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், விச் இஸ் நத்திங் பட் ரேஷியோ அண்ட் பர்சன்டேஜ். ஸோ அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடியே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டாச்சு. ஸோ அந்த கிளாஸஸ் யாராவது பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ த்ரூ தோஸ் கிளாஸஸ் அண்ட் திரும்ப வாங்க. முன்னாடி என்ன பண்ணுறோம்? ஓகே டன். ஸோ ஆடியோ கிளியராக தான் இருக்குது. ஸோ நான் என்னோடய மொபைல்லே பார்த்துட்டேன். ஸோ இன்றைக்கான செஷனுக்குள்ளே போயிடலாமா? எஸ், ஓகே போயிடலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சார், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஸோ வட்டி, நம்மளோட லாங்குவேஜில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பேசினா வட்டி தான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ வட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஒருத்தர்கிட்ட இப்போ வந்து கைமாத்தா கடன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன் பை கைமாத்தா வாங்குறதுனா கையிலேருந்து மாற்றி வரதான் பார்த்தீங்கன்னா கைமாத்தா வாங்குறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1000 rupees வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம திரும்ப கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஸோ இந்த நான் உங்ககிட்ட வாங்கினேன் 1000 rupees அப்படின்னு நம்ம திரும்ப கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டையுமே சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஸோ வாங்கின டிரான்சாக்ஷனை அப்படியே திரும்ப கொடுக்குறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை மாற்றி விட்டுறது. இதுவே நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்காமல் ஆர்எல்ஸ் நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட யார்கிட்டையுமே வாங்காமல் ஸோ தெரியாத ஒரு நபர்கிட்ட என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்குகிறோம். ஸோ அந்த தெரியாத நபர்கிட்ட வாங்குறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ நம்மக்கிட்ட ஒரு ட்ரஸ்ட் பேசிஸ் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ட்ரஸ்ட்டுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின அமௌண்ட்டை விட நம்மக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த அதிகமான தொகை இருக்கு இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய டேர்ம்ஸ் வரும்ப்பா. ஓகேவா? ஸோ நிறைய டேர்ம்ஸ் வரும். ஸோ அந்த ஒரு டேர்ம்ஸ்க்கான மீனிங் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாலே வெல் அண்ட் குட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு there will be நிறைய டேர்ம்ஸ். ஸோ வாட் ஆர் த டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டா? ஸோ அதுவே ஒரு டேர்ம் தான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் ஒரு கேஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த கேஸே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடனை வாங்கிட்டு வரோமா? ஸோ அந்த கடன் வாங்குறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல். ஸோ அந்த கடன் வாங்குறதா என்ன? பிரின்சிபல். ஸோ அந்த கடன் வாங்குகிற அமௌண்ட் பிரின்சிபல் அப்படின்னா ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 factors இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் ஆர். ஸோ இது எதுலேயுமே எப்போவுமே எதில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ரேட் பர்சன்டேஜ்னு கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ ரேட் பர்சன்டேஜ். ஸோ அதில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா வட்டியோட தொகை விச் இஸ் அமௌண்ட். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு தான். ஸோ நம்ம டீல் பண்ணும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காசாக தான் ட்ரீட் பண்ணுவோம். ஸோ கடனும் அமௌண்ட்டு தான், நம்ம வாங்குகிற பிரின்சிபலும் அமௌண்ட்டு தான், நம்ம கொடுக்க போகிற வட்டி என்ன தான் பார்த்திங்கன்னா அமௌண்ட் தான். ஸோ குட் மார்னிங் காயத்ரி. ஸோ குட் மார்னிங் சௌமியா. ஸோ நம்ம கடன் வாங்குறதுமே என்ன தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரின்சிபல் தான். ஸோ ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு பர்சன்டேஜ். ஸோ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட்லி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை நம்ம எவ்வளோ நாளைக்கு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் மந்த்ஸ். ஸோ இது மந்த்லியும் இருக்கலாம், இயர்லியும் பார்த்திங்கன்னா இருக்கலாம். கிளியர்? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன? ஸோ பிரின்சிபல்னால் என்ன? ரேட்னால் என்ன? அதே மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸ்னால் என்ன? ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு டேர்ம்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்களே பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன்று இன்ட்ரெஸ்ட் ஆர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்ஐன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். கிளியரா? ஸோ இப்போ சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். ஸோ 1000 rupees நான் வந்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ விச் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பிரின்சிபல். கிளாஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக போகுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ இந்த பேசிக்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ ஆல் த கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மெயின்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். மெயின்ஸ் லெவலோட டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கான செஷன் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ 100 rupees தான் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் விச் இஸ் நான் ஒருத்தர்கிட்ட வந்து வாங்கிட்டு வரேன். ஓகேவா? ஸோ இதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி இப்போ நம்ம ஊர்லலாம் நீங்கள் கேள்விப்பட்டிங்கன்னா 2 பைசா வட்டி,
3 பைசா வட்டி 4 பைசா வட்டி அப்படின்னு இருப்பாங்களா? ஸோ அந்த பைசாலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ 2 பைசா இஸ் நத்திங் பட் 2% ஒரு மந்த்துக்குன்னு அர்த்தம். ஒரு மந்த்துக்கு எவ்வளோ? 2% அர்த்தம். ஸோ 100 ருபீஸ் தான் பார்த்தீங்கன்னா என்னோட பிரின்சிபல். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் இதுக்கு? ஸோ தெரிஞ்சவர்கிட்டனா நான் என்ன பண்ண மாட்டேன்னா எக்ஸ்ட்ரா எதுவுமே வாங்க மாட்டேன். ஸோ அந்த காசை வந்து திரும்ப அப்படியே கொடுத்தாலே எனக்கு என்ன தான் ஓகே தான். இதுவே நான் வந்து என்னோடய பிஸ்னஸே அதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க். ஸோ இப்போ பேங்க்கில் நான் வாங்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ பேங்க் வந்து எம்ப்ளாயிஸ்லாம் இருப்பாங்க. ஸோ எம்ப்ளாயிஸ்க்குலாம் சேலரி தரணும். ஸோ பேங்க்குக்கு ஒரு ப்ராஃபிட் தேவை. ஸோ அதனால் நம்ம வாங்குகிற அமௌண்ட்டை விட வி ஹாவ் டு பே எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த எக்ஸ்ட்ராவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ROI அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆர்எல்ஸ் 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதே மாதிரி 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ லாஜிக்கலி ஸ்பீக்கிங் ஸோ எப்போவுமே நம்ம வாங்குகிற அமௌண்ட்டை ஸோ பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம பே பண்ண போகிற அமௌண்ட்டு தான் எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ யாருமே என்ன பண்ண போகிறதில்ல, நம்ம 1000 ரூபா கொடுத்தா நம்ம திரும்ப 500 ரூபா கொடுத்தா ஓகேன்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ நம்ம 1000 ரூபா கொடுத்தோன்னா 1000 ரூபாயோட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை தான் பார்த்திங்கன்னா நம்ம தரணும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட். ஸோ அமௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் கட்டி முடிக்க வேண்டிய கடன். ஸோ வாங்குகிற கடன், கட்டி முடிக்க வேண்டிய கடன். ஸோ இப்போ நம்ம வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 20 lakhs கடன் இருக்குது அப்படின்னா ஸோ என்னோடய டெப்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 20 lakhs கிடையாது. ஸோ 20 lakhs நான் யார்ட்டையும் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த 20 lakhsோட எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் நான் தான் சேர்த்து கட்டணும். இப்போ என் கையில் 20 lakhs இருக்குன்னா என்னோடய டெப்ட் பார்த்திங்கன்னா 20 lakhs. இதுவே நான் இன்ட்ரெஸ்ட்டு இன்னும் நான் வந்து என்கிட்ட 20 lakhs இல்லை அப்படின்னா ஸோ என்னோடய டெப்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 20 lakhsோட எனக்கு இன்ட்ரெஸ்ட் சேரும். ஸோ இப்போ நான் பே பண்ணும்போது என்ன பண்ண மாட்டேன், நான் வாங்கின 20 lakhs மட்டும் பே பண்ண மாட்டேன், அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேனா, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுப்பேனா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட அந்த நீங்கள் வாங்கின கடன் அதாவது பிரின்சிபல் ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட். ஓகேவா? வில் கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட் அதாவது அந்த காசுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வாங்கினோம் அப்படின்னா அதை பிரின்சிபலாக எடுத்துக்கணும். ஸோ திரும்ப கட்டுறோம் அப்படின்னா அதை என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா பிரின்சிபல், லாஸ்ட்டாக எடுத்தீங்க அப்படின்னா அமௌண்ட். கிளியர்? ஸோ இது வர ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வாட் ஆர் ஆல் த மெயின் டேர்ம்ஸ் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இன்ட்ரெஸ்ட் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட். ஸோ இதுக்கான சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்னால் நம்ம அதிகமாக கட்டுற அமௌண்ட், அதிகமாக ஆர்எல்ஸ் எக்ஸ்ட்ரா எவ்வளோ கட்டுறோம் அப்படிங்கிறத என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபலுங்கிறது வாங்கின அமௌண்ட், வாங்கின காசு தான் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல். கட்ட வேண்டிய ஓகேவா? ஸோ கட்ட வேண்டிய காசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட். ஸோ இந்த அமௌண்ட்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் நம்ம வாங்கின காசு இருக்கும், அதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கட்ட போகிறோம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்போ கொஸ்டினில் எப்பப்போலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்தாங்களோ ஸோ தட் இஸ் கால்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம எக்ஸ்ட்ரா கட்டணுங்கிறது. பிரின்சிபல் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ காசு வாங்கணுங்கிறது. அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக எவ்வளோ கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட். கிளியர்? இதுவரை எல்லாருக்கும் ஓகேவா? இதுவரை எல்லாருக்கும் ஓகேன்னா ஒரு ஓகே மட்டும் போட்டு விடுங்க. So okay, done. So super. ஸோ இப்போ இதை தான் பார்த்தீங்கன்னா என்டையர் டேர்ம்ஸ். இப்போ இந்த டேர்ம்ஸ் வந்து இதுக்கு மட்டும் பொருந்தாது. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பொருந்தும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே வேறு வேறு டாபிக்ஸ் கிடையாது. ஸோ ரெண்டுமே ஒரே டாபிக்ஸ் தான்.
ஸோ அந்த 2 ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஸோ ஈஸி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சார் தெரியணும்? இப்போ டேர்ம்ஸ் எல்லாமே படித்தாச்சு. ஓகேவா? டேர்ம்ஸ் எல்லாமே படித்தாச்சு. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சார் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் டிவைட் பை 100. ஸோ இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சா போதும். இந்த ஃபார்முலாக்கு மீனிங் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்து ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுங்களேன். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%. இது எதுக்கு அப்படின்னா ஒரு டைம் பீரியட் கொடுத்துருவாங்க. ஸோ பர் ஆனம் அப்படின்னா ஸோ 10% எவ்வளோ நாளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு. வாட் இஃப் 2 இயர்ஸ் வச்சுருந்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? ஸோ 2 இயர்ஸ்க்கு கேல்குலேட் பண்ணால் என்ன சொல்லுவீங்க? எப்போவுமே நமக்கு என்ன வேணுமோ அதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 1 இயருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10. அப்போ 2 இயருக்கு 2 × 10% இஸ் ஈக்குவல் டு 20%. அவ்வளோதானே? 2 × 10 இஸ் ஈக்குவல் டு 20%. இதே இப்போ வந்து 3 இயர்ஸ்க்கு கேட்டாங்கன்னா சிம்பிள். ஸோ 1 இயருக்கு எவ்வளோ 10. ஸோ அப்போ 3 இயர்ஸ்க்கு ஸோ 3 × 10% இஸ் ஈக்குவல் டு 30%. ஸோ இதே மாதிரி 4 இயர்ஸ் கேட்டாங்கன்னா 40. ஸோ 5 இயர்ஸ் கேட்டாங்கன்னா 50. அப்போ 6 இயர் கேட்டாங்கன்னா 60. 7 இயர்ஸ் கேட்டாங்கன்னா 70. இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா? ஸோ அப்போ என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் நத்திங் பட் ஸோ எனக்கு n × r தானே என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேவா? n × r. ஏன் n × r? இப்போ நான் 10 வருஷம் வச்சுருக்கேன். ஸோ த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 15% வச்சுக்கோங்க. அப்போ நான் 1 இயருக்கு வந்து 15% கட்டணுமா? ஸோ அப்போ அட் த எண்ட் ஆஃப் 2 இயரில் 30 இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் 3 இயரில் பார்த்தீங்கன்னா 45 இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் 4 இயரில் 60 இருக்கும். ஸோ அப்போ ஆக மொத்தம் 10 × 50 இஸ் 150% இருக்கும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் ஸோ இன்ட்ரெஸ்ட் அலோன். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் அலோன் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150% இருக்கும். இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ இருக்கும்? 150% இருக்கும். ஸோ அப்போ நம்ம வாங்கின அமௌண்ட் இருக்கு இல்லையா? ஸோ பிரின்சிபல் இஸ் ஆல்வேஸ் 100%. ஸோ இந்த 150% இருக்கு இல்லையா? ஸோ இதை எதில் இருந்து சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நத்திங் பட் பிரின்சிபல். நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்த்த மாதிரி நம்மளோட பேஸ் என்னது? ஸோ நம்மளோட பேஸ் இஸ் ஆல்வேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி. ஸோ கொஸ்டினில் ஒரு நம்பரை அசியூம் பண்ணோன்னா நம்ம சிபியை தான் என்ன பண்ணுவோம்னா அசியூம் பண்ணுவோமா? ஸோ அப்போ அதே மாதிரி இந்த டாப்பிக்கில் நம்மளோட பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல். ஸோ நம்ம எப்போல்லாம் ஒரு நம்பரை அசியூம் பண்ணுறோமோ அது பார்த்திங்கன்னா பிரின்சிபலாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம பிரின்சிபலை தான் எப்போவுமே அசியூம் பண்ணுவோம். ஸோ பிரின்சிபல் தான் பேஸு. ஸோ அப்போ பிரின்சிபல்லேருந்து தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். கிளியரா? ஸோ பிரின்சிபல்லேருந்து தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ பிரின்சிபல் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 100%. வாட் எவர் அவங்க அமௌண்ட் கொடுத்தாலுமே ஸோ நம்ம பிரின்சிபல் என்னென்னு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 100%. நான் வாங்கின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 100%. ப்ளஸ் நான் அதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்? விச் இஸ் இன்ட்ரெஸ்ட். ஒரு வருஷத்துக்கு 15. அப்போ 10 இயர்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150. ஸோ அப்போ மொத்தமாக 150% எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் எவ்வளோ? ஸோ ஆல்ரெடி அங்கே ஒரு 100% இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 150%. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 250% இருக்கா? ஸோ இந்த ரேஷியோ உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சது அப்படின்னாலே வெல் அண்ட் குட். நம்ம பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலா மெத்தட்ஸ் போனோம் அப்படின்னா எல்லா டைமே நமக்கு ஃபார்முலா மெத்தட்ஸ் யூஸ் ஆகாது. ஸோ அதே மாதிரி ஒரு சில வாட்டி பார்த்திங்கன்னா சம்ஸ் எல்லாமே ட்ரிக்கியாக கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த ட்ரிக்கியாக கேட்குறப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட முடியாது. ஓகேவா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸோ பிரின்சிபல் இஸ் கோயிங் டு பி பி. இன்ட்ரெஸ்ட்னா ஐ, அமௌண்ட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ அப்போ நம்ம வாங்கினது எவ்வளோ? எப்போவுமே 100%. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேல்குலேட் பண்ணாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு % இருக்கும். ஸோ நமக்கு எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை கேல்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர் டைரக்ட்லி. கிளியர்? ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு 2 or 3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் எழுதி போடுறேன். ஸோ அது தெரிஞ்சது அப்படின்னா ஓகே. ஸோ நமக்கு எப்போவுமே என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிரின்சிபல் இஸ் டு இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ ஆர் பிரின்சிபல் இஸ் டு அமௌண்ட் ரேஷியோ. நம்ம அங்கே என்ன பார்த்தோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்ன பார்த்தோம்? ஸோ நமக்கு ப்ராஃபிட் பர்சன்ட்டோ லாஸ் பர்சன்ட்டோ தேவைன்னா நமக்கு எல்லாமே தேவணும் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சிபிஎஸ்பி ரேஷியோ இருந்தாலே நம்ம கண்டுபிடிச்சிரும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இங்கே பிரின்சிபல் இஸ் டு இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ ஆர்எல்ஸ் பிரின்சிபல் இஸ் டு அமௌண்ட் ரேஷியோ இருந்ததுன்னா போதும். ஸோ எல்லா சமயம் நம்ம இந்த மெத்தடில் சால்வ் பண்ண மாட்டோம். ஒரு சில சம்ஸில் பார்த்திங்கன்னா ஃபார்முலா மெத்தட்ஸில் போனால் ஈஸியாக இருக்கும். இதே ஒரு சில சம்மில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரேஷியோ மெத்தட் போட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேக் ஷூர் ஒரு குட் மார்னிங் மட்டும் எல்லோரும் போடுங்க. ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன்.
ஸோ லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருக்குமே குட் மார்னிங். ஸோ இது வரை பேசிக்ஸ் தான் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நான் பேசிக்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிடறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சம்முக்குமே உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியாமல் இருக்காது. ஓகே. ஸோ அப்போ பிரின்சிபல் இஸ்டு அமௌண்ட் ஆர் பிரின்சிபல் இஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ தேவை. ஸோ இந்த 2 ரேஷியோவுமே ஒன்று தான்ப்பா. ஓகேவா? இந்த 2 ரேஷியோவுமே குட் மார்னிங் ஜெயஸ்ரீ, குட் மார்னிங். 2 ரேஷியோவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். எப்படி சார் அப்படின்னா, ஸோ பிரின்சிபல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 5 rupees அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் எக்ஸ்ட்ரா கட்ட போகிற இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 2. அப்போ அமௌண்ட் எவ்வளோ? ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் 5 ரூபா வாங்கினேன், இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னோட டோட்டல் அமௌண்ட்டு 7 rupees. ஓகேவா? டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 7 rupees. அப்போது பிரின்சிபல் இஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ இதில் எவ்வளோ? 5:2. அப்போ 5 2 கூட்டிங்கன்னா 7. ஸோ விச் இஸ் நத்திங் பட் அமௌண்ட். ஸோ அப்போ பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ இருந்தால் யூ கேன் கெட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அமௌண்ட். ஏன்னா ரெண்டுத்தையும் சேர்த்தா அமௌண்ட். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் இஸ்டு அமௌண்ட் ரேஷியோ இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு 5:7 அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் தேவை. ஸோ அப்போ நான் வாங்கின 5 ரூபாய்க்கு 7 ரூபா கொடுத்துருக்குன்னா 2 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குன்னா, ஸோ அப்போ மை இன்ட்ரெஸ்ட் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ இதை வச்சே என்ன ஏதோ 2 ரேஷியோ இருக்குன்னா ஐ கேன் டைரக்ட்லி கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3rd ரேஷியோ. கிளியரா? ஸோ அப்போ பிரின்சிபல் இஸ்டு அமௌண்ட் ரேஷியோ, சாரி இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ இஸ் 5:2 அப்படின்னா எப்படி சம்மா சால்வ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் இஸ் 2 on ₹5. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2/5ஓட ஃப்ராக்ஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ராக்ஷன் எவ்வளோ? ஏன்னா பிரின்சிபலை தானே எப்போவுமே கீழே போகணும். பிரின்சிபல் இஸ் த பேஸ், விச் இஸ் ஈக்குவல் டு 40%. தட்ஸ் இட். ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40%. இல்லை எனக்கு இப்படி பிடிக்கல, ஸோ பிரின்சிபல் இஸ்டு அமௌண்ட் ரேஷியோலேருந்து டேரெக்டாக கண்டுபிடிக்கிறேன்னா இதே சம்க்கு என்ன இருந்திருக்கும்? 5:7 இருந்திருக்குமா? ஸோ அப்போ 7/5 into 100 which is equal to 140%. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ 140%ங்கிறது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ 140% இஸ் அமௌண்ட்டு. ஸோ அப்போ இனிஷியலாக எனக்கு 100% பிரின்சிபல் இருந்திருக்குமா? எவ்வளோ மாறி இருக்குது? 140%ஆக மாறி இருக்குது. அப்போ எவ்வளோ எனக்கு எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கேன்? 40% பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? டன்னா? ஏன் சார் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லா டைமே நமக்கு ஆன்சர்ஸ் ஈஸியாக வந்துடாது. ஒரு சில வாட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் வேல்யூஸை கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் கொடுத்துருக்கப்ப நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கேல்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு வந்து 16.66% இருக்குது. ஸோ இதுக்கு எனக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம்? ஸோ இனிஷியலாக எப்போவுமே 100ன்னு எடுத்துக்கோப்பா. ஸோ நம்ம 100ன்னு எடுக்கிறப்போ பிரின்சிபல் 100%, எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணிடு, விச் இஸ் நத்திங் பட் த ஃபார்முலா, ரைட்? ஸோ பிரின்சிபலோட n/r% கண்டுபிடிக்கிறோம். கரெக்டாக? n/r நம்ம மல்டிப்ளை பண்ணுறோன்னா பிரின்சிபல் வந்து டேரெக்டாக வி கேன் ஃபைண்ட் தோஸ். ஸோ ஃபுட் டு மதுமித்தன், சூப்பர், குட் மார்னிங். ஸோ n/r% வருமா? ஸோ ஒரு சில வாட்டி நமக்கு n/r வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ n/r பார்த்திங்கன்னா ஒரு சில வாட்டி டஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த 5/16.6%. ஸோ இந்த மாதிரி சம்மில் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிள். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் என்ன சொன்னேன்? ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் படிக்க சொன்னேன்னா வாட் இஸ் த ஃப்ராக்ஷன் வேல்யூ ஆஃப் திஸ் ரேட் பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரேட் பர்சன்டேஜ் எப்போவுமே எதுலேருந்து கண்டுபிடிப்பாங்க? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் கேல்குலேட்டட் ஃப்ரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல், விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃப்ராக்ஷன் வேல்யூ இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6. கரெக்டாக? இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளோ? 1/6. அப்போது பிரின்சிபலாக நம்ம எவ்வளோவா அசியூம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 rupeesனு அசியூம் பண்ணணும். ஓகே, பிரின்சிபலை 6 rupeesனு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசியூம் பண்ணிக்கணும். ஏன்னா டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதை அசியூம் பண்ணிக்கோப்பா. சிம்பிள். பிரின்சிபல் இஸ் டினாமினேட்டர் எவ்வளோ இருக்கோ அதை அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இதோட நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை கூட்டினீங்கன்னா வில் கெட் அமௌண்ட்டா. ஸோ அப்போது ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ சார் இன்ட்ரெஸ்ட்னா, ஸோ நியூமரேட்டர் இஸ் நத்திங் பட் இன்ட்ரெஸ்ட். ஸோ நியூமரேட்டர் இஸ் இன்ட்ரெஸ்ட்டா. அப்போ ஃபஸ்ட் இயருக்கு 1 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு. இதே 2 இயர்ஸ்க்குனா 2 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா 1 × 2 = 2, 3, 4, 5 அவ்வளோதான். ஸோ 1 இயரோட எண்ணில் பார்த்தீங்கன்னா 6 + 1 7 rupees அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ இதே 2 இயரில் பார்த்தீங்கன்னா 6:8 இருக்கும். 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 6:9 இருக்கும். 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 6:10 இருக்கும். 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 6:11 இருக்கும். 6:11 இருக்கும். ஸோ அப்போ 6:11. இப்போ எனக்கு கொஸ்டினில் சும்மா என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66 rupees பிரின்சிபல் எனக்கு 5 இயர்ஸோட எண்ணில் 16.6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சிம்பிள். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 5 இயர்ஸ் கேட்குறாங்களா. ஸோ 1 இயர் கேல்குலேட் பண்ணுங்கள்.
ஸோ த ரேஷியோ 6:1. ஸோ 1 இயரோட எண்டில் பார்த்தீங்கன்னா 7. இப்போ இது எத்தனை வருஷம் கேட்குறாங்க? இன்ட்ரெஸ்ட் மட்டும் 5 இயர்ஸ் கேட்குறாங்களா? ஸோ விச் இஸ் மல்டிப்ளைட் பை 5. ஸோ 6 rupees, இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 rupees, அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 11 rupees இஸ் அமௌண்ட். ஸோ 6 rupees என்னது பிரின்சிபலா? திஸ் 6 இஸ் கொஸ்டினில் 66ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ விச் இஸ் என்னது மல்டிப்ளைட் பை 11. இப்போ வாட் இஸ் 11 parts? ஸோ 11 into 11 is 121. தட்ஸ் இட். ஒரே ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாலுமே, ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஹாவ் டு டெஃபினெட்லி நீங்கள் இந்த மெத்தடில் தான் போடணும். ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் டேரக்ட்லி. ஸோ இந்த மெத்தட் எப்போ சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஸ்டினில் என்னோட எண்ணையும் கொடுத்துருக்கணும், ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் கொடுத்துருக்கணும். ஓகேவா? எனக்கு டோட்டலாக இன்ட்ரெஸ்ட்டோ அமௌண்ட்டோ ஒரு கொஸ்டினில் கேட்டாங்கன்னா நான் இந்த மெத்தட் போடலாம். இதை தவிர வேறு எது கேட்டாலும் ஜஸ்ட் கோ டு ஃபார்முலா மெத்தட். ஸோ இதை தவிர எதை கேட்டாலும் ஃபார்முலா மெத்தடில் போடுங்க. புரிஞ்சுதா? கிளியராக இந்த மெத்தட் எப்படி போடணுன்னு புரிஞ்சுதா? ஸோ ஜஸ்ட் அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களோட பிரின்சிபல். ஸோ மேலே இருக்க நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட். ஸோ எத்தனை இயர் கேட்குறாங்களோ ஜஸ்ட் அதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? சௌமியா, காயத்ரி, ஜெயஸ்ரீ, மதுமிதா, ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேசிக். ஸோ நீங்கள் இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா யூ கேன் எந்த டாப்பிக்காக இருந்தாலுமே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா மற்ற டாபிக்ஸ்லையும் போடுவாங்க. இஸ் இட் கிளியர்? ஸோ யாராவது பேசுங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ இஃப் இட் இஸ் 40% அப்படின்னு வச்சுக்கோங்க, எந்த பர்சன்டேஜ் இருந்தாலும் போகலாம். வாட் இஸ் த ஃப்ராக்ஷன் வேல்யூ ஆஃப் 40%? கிளியர், சூப்பர். 40% ஆஃப் ஃப்ராக்ஷன் வேல்யூ இஸ் 2/5. ஸோ அப்போ 1 இயர் ரேஷியோ என்னது? பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட். ஸோ அமௌண்ட்டா 1 இயரோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 5 இருந்ததுன்னா மை இன்ட்ரெஸ்ட் இஸ் 2 rupees. ஸோ மை அமௌண்ட் எவ்வளோ? 7 rupees. இப்போ எனக்கு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னன்னு கேட்குறாங்க. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ 1 இயருக்கு எவ்வளோ இருக்குது? ஸோ பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? பிரின்சிபல் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம சம் போடும்போது எப்போவுமே பிரின்சிபலை சேஞ்ச் பண்ணக்கூடாது. டு நாட் சேஞ்ச் அன்லெஸ் அவங்க கொஸ்டினில் என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். பிரின்சிபல் என்ன ஆகாதுன்னா சேஞ்ச் ஆகாது அன்லெஸ் அவங்க பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் மென்ஷன் பண்ணணும். இப்போ பிரின்சிபல் சேஞ்ச் ஆகலை. அப்போ 1 இயருக்கு எவ்வளோ? 2 rupees. அப்போ நம்ம எவ்வளோ இயர்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க? 5 இயர்ஸா? அப்போ இன்ட்டு 5 விச் இஸ் ஈக்குவல் டு 10 rupees பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக மட்டுமே கிடைக்கும். ஸோ மை பிரின்சிபல் இஸ் 5 rupees. அந்த இன்ட்ரெஸ்ட் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 rupees. ஆக மொத்தம் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ 15 rupees கிடைக்கும். ஸோ மை பிரின்சிபல் இஸ் டு இன்ட்ரெஸ்ட் இஸ் டு அமௌண்ட் ரேஷியோ அட் தி எண்ட் ஆஃப் 5 இயர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் 5 is to 10 is to 15. இப்போ இந்த ரேஷியோ கிடச்சிருச்சா? அப்போ கொஸ்டினில் என்ன கேட்பாங்க, என்ன கொடுத்துருப்பாங்க? எதர் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பிரின்சிபலை பார்த்தீங்கன்னா ஒரு 250 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா எதர் தே ஆஸ்க் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆர்எல்ஸ் தே ஆஸ்க் ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு எதர் அவங்க பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை கேட்பாங்க ஆர்எல்ஸ் பிரின்சிபலை கேட்பாங்க. ஆர்எல்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு எதர் பார்த்தீங்கன்னா பிரின்சிபலை கேட்பாங்க ஆர்எல்ஸ் அமௌண்ட் கேட்பாங்க. ஸோ இந்த மூணுத்துலேருந்து ஏதோ ஒரு வேல்யூ தானே கேட்பாங்க. ஏன்னா எனக்கு மொத்தம் இருக்கிறதே எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வேல்யூஸ் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 வேரியபிள்ஸ் ஒன்லி. வாட் ஆர் தோஸ் 5 வேரியபிள்ஸ் அப்படின்னா பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் அமௌண்ட். அப்போ இதில் எனக்கு என்னையும் ஆரையும் அவன் கொஸ்டினில் கொடுத்துட்டானா இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட். கிளியர்? ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையா? இல்லை பர்ஃபெக்டாக எனக்கு ஷேர் ஆகிட்டு தான் இருக்குது சபரி. நீங்கள் மட்டும் உங்களோட நெட்வொர்க் கனெக்ஷன் மட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ நானும் லைவில் பார்த்துட்டு தான் இருக்கேன். இட் இஸ் குட் தான். ஸோ எஸ் ஓகே கிளியர், சூப்பர். ஸோ அப்போ எனக்கு என்ன தான் பர்ஃபெக்டாக அட் தி எண்ட் ஆஃப் தி டேயில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோஸ் தான்ப்பா வேணும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேஷியோஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஸோ ரேஷியோஸ் இருந்ததுன்னா வி கேன் எல்லா சமயமே பண்ணலாம். ஸோ ரேஷியோஸ் தான் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட பேஸ் மாதிரி. ஸோ அப்போ ரேஷியோவை கண்டுபிடிச்சிடணும். ஸோ எப்போவுமே நம்மளோட கம்பேரிசன் எப்படி இருக்கும்? இட் ஷுட் பி ஆஃப் மல்டிப்ளிகேட்டிவ் கம்பேரிசன், அடிட்டிவ் பண்ணக்கூடாது. ஸோ கொஸ்டினில் எப்பப்போலாம் ஆக்சுவல் வேல்யூவை கொடுத்துருக்காங்களோ ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆக்சுவல் வேல்யூவை டேரெக்டாக எடுக்கக்கூடாது. விச் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை டேரெக்டாக எடுக்கக்கூடாது. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா யூ ஹாவ் டு புட் எக்ஸ் டு த ரேஷியோ. ரேஷியோவோட நீங்கள் எக்ஸ் ஆட் பண்ணிடணும்.
5:7 எடுக்கிறப்போ நீங்கள் டேரெக்டாக 5 ரூபீஸ் இருக்குன்னா அதை இந்த 7ஓடையோ இந்த 5ஓடையோ ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இதை 5x இதை பார்த்தீங்கன்னா 7xன்னு எடுத்ததுக்கப்புறமா 5x + 5 ஆர் 7x + 5 இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. 5 + 5 அண்ட் 7 + 7 7 + 5ன்னு எடுக்கக்கூடாது. இதே பார்த்தீங்கன்னா 5x 7xோட +5 7x பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். கிளியரா? ஸோ அப்போ நம்ம ரேஷியோவில் எப்படி போடுவோம்? ஸோ ரேஷியோவை கம்பேர் பண்ணிடுவோம். ஸோ அதை மல்டிப்ளிகேட்டிவ் கம்பேரிசன் தான் பண்ணணும். ஆக்சுவல் வேல்யூஸை ஆடோ சப்ராக்டோ பண்ணக்கூடாது. வித் டேரெக்டாக நீங்கள் நம்பராக வச்சுருந்தீங்கன்னா எக்ஸாக வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் டேரக்ட்லி ஆட் ஆர் சப்ராக்ட். கிளியர்? ஓகே. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஜஸ்ட் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா கொஸ்டினில் என்ன பண்ணுங்கள், ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். தென் ஸோ அதுக்குள்ளே ஸ்லைட்ஸ் முடிஞ்சிடுச்சா? சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் இருக்குது. ஸோ அதை மட்டும் எங்கேயாவது இருந்ததுன்னா சொல்ல முடியுறேன். ஒரு ஸ்லைடு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கலாம் போல். ஸோ ஓகே, இந்த பேஜோட ரைட் சைடு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு எப்போவுமே ரெண்டே கான்செப்ட் தான் கொடுப்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஈக்குவல். இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரின்சிபல் 1க்கும் பிரின்சிபல் 2க்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? ஸோ இன்ட்ரெஸ்ட் 1 இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் 2. கரெக்டாக? பிட்வீன் பிரின்சிபல் 1 and 2. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்னு கொடுத்துறாங்க. அப்போ என்ன பண்ணும்? P1 × N1 × R1 / 100. ஏன்னா இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா இஸ் PNR/100 which is equal to P2 × N2 × R2 / 100. ஸோ அப்போ இதை வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ எதர் அவங்க பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க, எதர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு 4 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஓகேவா? 4 வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை மட்டும் கேல்குலேட் பண்ணிக்கணும். இதே எனக்கு அமௌண்ட் ஈக்குவல்னு கொடுத்தாங்கன்னா அமௌண்ட் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இன்ட்ரெஸ்ட். ஆனால் எனக்கு என்னது அமௌண்ட் தானே ஈக்குவலு. ஸோ அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். P1 + I1 இஸ் ஈக்குவல் டு P2 + I2. P2 + I2. ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 கண்டுபிடிச்சிட்டோம். விச் இஸ் P1 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? P1 N1 R1 / 100 இஸ் ஈக்குவல் டு P2 ப்ளஸ் P2 × N2 × R2 / 100. ஸோ இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியர்? ஸோ குட் மார்னிங் தேவயானி. ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை மட்டும் ஈக்குவல் பண்ணும். இதே அமௌண்ட் ஈக்குவல் கொடுத்தாங்கன்னா அந்த பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணும். வை? பிகாஸ் அமௌண்ட் இஸ் நத்திங் பட் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இவ்வளோ தான்ப்பா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான பேசிக்ஸ். இது தெரிஞ்சது அப்படின்னா யூ கேன் சால்வ் எனி மெத்தட். ஜஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின் படிக்க தெரிஞ்சதுன்னா போதும். ஓகேவா? ஜஸ்ட்டு கொஸ்டின் படிக்க தெரிஞ்சதுன்னா போதும். ஸோ நமக்கு ஃபார்முலா எதுக்கு இருக்குது? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் ஃபார்முலா ஒன்லி ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் வி ஆர் ஹேவிங் எ ஃபார்முலா P × N × R / 100. ஓகேவா? ஸோ அப்போ என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் நீங்கள் அதில் வந்து ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தெரியணும், ஆர்எல்ஸ் இன்ட்ரெஸ்ட் கேட்கணும். ஓகே? ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்ஸ். A sum of ₹2425 when invested இருக்கா? அப்போ இன்வெஸ்டடுங்கிறது என்னது? இன்வெஸ்டடுங்கிறது இனிஷியல். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்வெஸ்டட் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல். ஸோ இனிஷியலில் ஒரு சம் எப்போவுமே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா we have to take it as principal. இதே எண்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா we have to take this as என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட். ஏன்னா எல்லா இடத்துலையுமே அவன் என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிரின்சிபல்னு கொடுத்துருப்பான், இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருப்பான், அமௌண்ட்டு கொடுத்துருப்பான். இது மூணுமே எதில் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருப்பீஸில் தான் இருக்கும். ருப்பீஸ் பிரின்சிபல் தான், ருப்பீஸ் இன்ட்ரெஸ்ட் தான், ருப்பீஸ் அமௌண்ட்டு தான். ஸோ அப்போ அந்த ருப்பீஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர அது இன்ட்ரெஸ்ட்டாக பிரின்சிபலாக இல்லை அமௌண்ட்டான்னு டேரெக்டாக கொடுக்க மாட்டான். அதை நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேருந்து டிரைவ் பண்ணணும். ஸோ அவன் எந்த கண்டிஷனில் கொடுத்துருக்கானோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? டிரைவ் பண்ணணும். அப்போ பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நடக்குமா? ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நத்திங் பட் பிரின்சிபல். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பதிலாக பிரின்சிபல் தான். ஸோ அப்போ பிரின்சிபல் இஸ் பார்த்தீங்கன்னா ₹2425 கொடுத்துருக்காங்க.
ஃபஸ்ட் ஸ்டெப் கிளியராக எல்லாருக்கும்? ஸோ இன்வெஸ்டட் அப்படின்னா பிரின்சிபல், ஓகேவா? பிகினிங்கில் நடந்துச்சுன்னா விச் இஸ் பிரின்சிபல், இனிஷியலாக நடந்ததா பிரின்சிபல். அட் ஏ சர்டைன் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சம்திங் ஏதோ இருக்குது, அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் ஆனம் ஃபார் 12 இயர்ஸ். ஸோ அவங்க 12 இயர்க்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறாரு. ஸோ இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஏர்ன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா டேரெக்டாக கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்னே என்ன பண்ணிட்டாங்கன்னா வேர்டை கொடுத்துட்டான். ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காருன்னா 5238 ஆன் மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டினா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ மெச்சூரிட்டினா எண்டுன்னு அர்த்தம். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு பீரியடுக்கு அப்புறமா அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ எண்ட் ஆர்எல்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் கொஸ்டினில் கொடுத்துருக்க சம். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் இஸ் கிவன் அண்ட் தென் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ உங்களுக்கு பென் அண்ட் பேப்பர் எடுத்து நீங்களுமே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் கிவ் இட் எ ட்ரை, ஓகேவா? அட்லீஸ்ட் கிவ் இட் எ ட்ரை. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்தது அப்படின்னா வெல் அண்ட் குட். ஸோ ஆன்சர் வரல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வாட்டி நோட்ஸ் மட்டும் பார்த்துக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் எவ்வளோ, 12. ஸோ அகைன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ கொஸ்டின்லேயே அவங்க இன்ட்ரெஸ்ட்டை மென்ஷன் பண்ணுறாங்க விச் இஸ் 5238. ஸோ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அப்போ ரேட் பர்சன்டேஜ் இஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க, அவ்வளோதானே. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க, ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஸோ வி ஆர் ஹேவிங் ஏ ஃபார்முலா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P into N into R divided by 100. So what is the interest, 5238 is equal to 2425 into number of years is 12 divided by 100 into R. Just by solving this you will get the answer directly. So உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் டைரெக்டாக வந்துடும், ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சில கேல்குலேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் கேல்குலேஷன். ஸோ உங்களுக்கு கேல்குலேஷன் தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா ஸோ ஜஸ்ட் லைக் தட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டு போயிட்டே இருக்கலாம். கிளியர்? ஸோ அப்போ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ டேரெக்ட்லி பார்த்தீங்கன்னா 25ஆல் இது கேன்சல் அவுட் ஆகுமா, any number if it is dividing by 25 அப்படின்னா it is cancel by 25. so this is 4 times. அப்போ 25க்கு எவ்வளோ டைம்ஸ் வரும்னு பாருங்கள். so this is 97 times வரும், ஓகேவா? this is 97 times வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 times, ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா 3 times. இப்போது ஆப்ஷனில் பாருங்கள். ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ இது யூனிட் டிஜிட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், யூனிட் டிஜிட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ யூனிட் டிஜிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூனிட் டிஜிட் வருது, 7 into 1 which is 1. ஸோ அப்போ 1 into எந்த நம்பர் போட்டால் யூனிட் டிஜிட் 8 வரும், ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் 8, ரைட்? ஸோ யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 8ஆக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கெஸ் பண்ணி போகிறதுனாலும் போடலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரிலாம் போட மாட்டேன், ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணி தான் போடுவேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ கேல்குலேட் பண்ணுங்கள் எவ்வளோ வரும். 3ஆல் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ 3ஆல் பண்ணிங்கன்னா வச்சு 17, அகெயின் 17 into 3. ஸோ 17 பேலன்ஸ் 13 is 4 times, 4 3s are 12. ஸோ 6ஆ, ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது 97 into R அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ இஃப் இட் இஸ் 18 தான் பார்த்தீங்கன்னா ஆன்சராக வரப்போகுதுன்னு நான் ஓரளவு கெஸ் பண்ணியிருந்தேன்னா, இப்போ இங்கே இது 100ஆக இருந்தால் எவ்வளோ கம்மியாக இருக்குது, 100ஆக இருந்தால் எவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கு டேபிள்ஸ் தெரியல அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போ இது 100ஆக இருந்துச்சுன்னா 3 கம்மியாக இருக்கா. ஸோ அப்போ இது 18 times. அப்போ ஆப்வியஸாக இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்கணும், 54 கம்மியாக இருக்கணும். ஏன்னா இங்கே 3 கம்மியாக இருக்குன்னா 100க்கு. ஸோ அப்போ 3 into 18 is 54 கம்மியாக இருக்கா. அப்போ 1800க்கு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 54 இருக்கணும். ஏன்னா 100 minus 3 into 18 is equal to 54 கம்மியாக இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள் 1800க்கு 54 கம்மியாக தானே இருக்குது. ஸோ டேரெக்டாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ நீங்கள் டேரெக்டாக கேன்சல் அவுட் பண்ணாமல் ஸோ அதோட ரிமைண்டர்ஸ் வச்சு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மல்டிபிள்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 9ஓட மல்டிபிள் வச்சு போட்டிங்களா, சூப்பர் தேவயானி. ஸோ ஆனால் 9ஓட மல்டிபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வாட்டி அது கேன்சல் அவுட் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த ஓகே சபரியா, ஸோ ஓகே சூப்பர். ஸோ நீங்கள் எந்த ஸ்டெப்பில் அந்த 9ஓட மல்டிபிள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஏதோ ஒரு இடத்துல கேன்சல் ஆகிருச்சு அப்படின்னா அது ஆன்சர் மாறிடும். ஸோ அந்த 9 மாறாமல் இருக்குது அப்படின்னா யூ கேன் டேரெக்ட்லி 9ஓட மல்டிபிள் பார்க்கலாம். 9 வந்து கன்ஃபார்ம் இந்த சம்மில் கேன்சல் அவுட் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஓட மல்டிபிள் எடுக்கலாம், எந்த தப்புமே கிடையாது. எஸ் சூப்பர், ஓகே டன்.
நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட் செம்மே கேல்குலேட்டே வந்துருச்சா? ஸோ இன்றைக்கான செஷன் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி சூப்பர் யூஸ்ஃபுல். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ நிறைய டிஃபிகல்ட்டான சம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சில கான்செப்சுவல் அப்ரோச்சும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ பர்சன் பாரோடு சம் மணி. அப்போ பாரோடுனா என்னது? கடன் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அப்போ கடன் வாங்கினார்னா என்ன அர்த்தம்? விச் இஸ் பிரின்சிபல்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டினை படித்தோடனே என்ன பண்ணணும் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, எதை பற்றி பேச வராங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துருப்பான். ஸோ அந்த இன்ட்ரடக்ஷனே நமக்கு புரியல அப்படின்னா நமக்கு என்ன பண்ணாதுன்னா புரியாது. ஸோ இப்போ நம்ம தேட்டருக்கு படம் பார்க்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு 5 minutes தான் நமக்கு முக்கியம். ஃபஸ்ட்டு 5 minutesல எல்லா படமே சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம 5 minutesக்கு அப்புறம் போனோம்னா நமக்கு என்னது வேஸ்ட் தானே. ஸோ அப்போ நமக்கு கதை புரியாது. ஸோ அதே மாதிரி இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்திங்கன்னா எப்போவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இன்ட்ரடக்ஷன் புரிஞ்சிடுச்சுனாலே சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்களோ பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ இங்கே பாருங்கள், ஆஃப்டர் 2 years அதான் பிரின்சிபல்னு சொல்லிட்டேன். 2 வருஷத்துக்கு அப்புறமா he returned 3/2 of the money to the lender. What was the rate of interest? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ 3/2 என்ன பண்ணுறாருன்னா ரிட்டர்ன் கொடுக்குறாரு. ஸோ அப்போ ரிட்டர்ன் என்ன கொடுப்பாரு? ஸோ ரிட்டர்னாக பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை கொடுப்பாரு. அமௌண்ட் வில் பி கிவன் அஸ் ரிட்டர்ன். ஸோ அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா பாரோ பண்ணியிருப்பார்? பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா பாரோ பண்ணியிருப்பாரா? ஸோ பிரின்சிபல் பாரோ பண்ணியிருப்பார். ஸோ அப்போ எவ்வளோ வருது? ஸோ பிரின்சிபல் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகே. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு? ஸோ 3லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரா? ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 1/2 × 100 which is equal to 50%. அவரோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50%. பட் இப்போ பர்டிகுலராக கொஸ்டினை பாருங்கள். ஸோ இந்த 50% எத்தனை வருஷத்தில் வந்திருக்கு? இந்த 50% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எத்தனை வருஷத்தில் வந்திருக்குன்னு பாருங்கள். ஆஃப்டர் 2 years. அப்போது 2 வருஷத்தில் தான் 50%. அப்போது 2 yearsக்கு என்னோடய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 50% அப்படின்னா வாட் இஸ் அட் த எண்ட் ஆஃப் 1 year அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 25% யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு மொத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ அது இயர் ஆன் இயர் சேமாக தானே இருக்கும். ஸோ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இயர் ஆன் இயர் என்ன தான் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இயர் ஆன் இயர் சேமுங்கிறப்போ நான் என்ன பண்ண தேவையில்ல, ஸோ 1 yearக்கு டேரெக்டாக கண்டுபிடிச்சாலும் ஓகே தான், ஆர்எல்ஸ் நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா போட்டாலுமே ஓகே தான். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ பிரின்சிபல் ஸோ அமௌண்ட் ரேஷியோ இஸ் கிவன் அஸ் 2:3. ஸோ இப்போ வாட் இஸ் மை இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1. வாட் இஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ ஜஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P × N × R / 100. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் இஸ் ₹1, பிரின்சிபல் இஸ் ₹2, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் 2 into rate of interest is R/100. So by solving this, R equal to 100/4 which is equal to 25%. இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம்னா போடலாம். ஸோ டேரெக்டாக ரேட்டை கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான். ஸோ ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து ஃபார்முலாவில் போட்டாலும் ஒரே ஆன்சர் தான். ஒரு சில சம்ஸ் ஃபார்முலாவில் போட்டால் ஈஸியாக இருக்கும், ஒரு சில சம் நீங்கள் டேரெக்டாக போட்டாலே ஈஸியாக இருக்கும். கிளியர்? டன்? ஷால் வி மூவ் ஆன்? ஸோ சூப்பர். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி செஷன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகும். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாருங்கள். வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் earned by a certain amount? இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல வாட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் earned by a certain amountன்னு இருக்குது. அப்போ நமக்கு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இந்த அமௌண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காசு. ஓகேவா? இந்த அமௌண்ட்டுக்கு பேர் என்னன்னா காசு. நம்ம அமௌண்ட்டுங்கிறத என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் விச் லீட்ஸ் டு அமௌண்ட்டாக நம்ம ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டில் வர அமௌண்ட்டு. ஸோ இங்கிலீஷில் வர அமௌண்ட் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இங்கிலீஷில் வர அமௌண்ட் நான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காசுன்னு அர்த்தம். ஸோ அண்ட் அமௌண்ட் இஸ் இன்வெஸ்டர்னு சொல்லுவான். அண்ட் அமௌண்ட் இஸ் invested
அப்படின்னு சொன்னான்னா அவன் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணானா இல்லை, அமௌண்ட்டாக ஒரு காசை இன்வெஸ்ட் பண்ணுறான். அப்போ இன்வெஸ்டர்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்வெஸ்டட் மீன்ஸ் இட் ஷுட் பி டேக்கன் அஸ் பிரின்சிபல்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அவன் கொஸ்டினில் இதை அமௌண்ட்டுன்னு கொடுத்துருந்தாலும் நம்ம அதை பிரின்சிபலாக தான் எடுத்துக்கணும். அந்த வேர்டிங்ஸ் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அது இன்வெஸ்ட் ஆகுதா இல்லை திரும்ப கொடுக்குறோமாங்கிறது தான் மேட்டர். இன்வெஸ்ட் ஆச்சுன்னா அது பார்த்திங்கன்னா பிரின்சிபலாக நம்ம கொஸ்டினில் எடுத்துக்கணும். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் ஆகாமல் ரிட்டர்ன் கொடுத்தோம் அப்படின்னா அதை பார்த்திங்கன்னா அமௌண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ அமௌண்ட்டாக கொடுக்குறப்ப அதில் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்கணும். தட்ஸ் இட். கிளியர்? ஸோ வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் earned by a certain amount at the same rate of interest for 5 years? எது சேம்னு பாருங்கள். ஸோ ஆப்டிட் பொறுத்த வரைக்கும் எது சேமோ அதை கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ஸோ சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தட் ஆஃப் ஃபார் 8 இயர்ஸா, இது பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ். இன்னொன்று என்ன சொல்லியிருக்கா, சர்டைன் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டான். ஸோ அந்த அமௌண்ட்டும் மாறல. ஸோ அப்போ ரேஷியோ என்ன, பிரின்சிபல் இன்ட்டு N1 இன்ட்டு R1 டிவைடட் பை 100 இஸ் டு P2 இன்ட்டு N2 இன்ட்டு R2 டிவைடட் பை 100. ஏன் சார் இப்படி போடுறீங்க அப்படின்னா இட் இஸ் ஸோ சிம்பிள். எனக்கு என்ன கேட்குறான், they are asking for ratio of simple interest. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 இஸ் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஆப்டியூட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே ப்ரீ அஸ்யூம் பண்ண தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் அவங்களே கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ பிரின்சிபல் ரேஷியோ என்ன கொஸ்டினில், ஸோ விச் இஸ் சேம் தானே. ஸோ ஏன்னா சர்டைன் அமௌண்ட்டுன்னு கொடுத்துறாங்க. ஸோ அப்போ திஸ் இஸ் ஆல்சோ P, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ P. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ, திஸ் இஸ் ஃபார் 5. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம்னு கொடுத்துறாங்க. ஸோ R டிவைட் பை 100. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் சேம். C is 2. Principal is same. Number of years is 8 into R2 is R divided by 100. ஸோ ரேஷியோ என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவலாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாமா. ஸோ when you cancel each other, so this is get 5:8. கிளியர்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு 5:8. தேவயானி அண்ட் சபரி சூப்பர். ஸோ மற்றவங்களாம் யாருக்குமே ஆன்சர் வரலையா. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே. ஈஸியான கொஸ்டினுக்கே ஆன்சர் வரலன்னா எப்படி. ஓகே, ஆன்சர் தெரிஞ்சதுனாலும் பரவாயில்ல. ஸோ தெரிஞ்சுட்டு உங்களுக்குள்ளே வைக்காதீங்க. ஸோ ஆன்சர் தெரிஞ்சதுன்னா போடுங்க. ஓகே, டன். ஸோ வாட் வில் பி த ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் earned by certain amount கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்லேருந்து நீங்கள் டேக் அவே என்ன சார் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த டேக் அவேஸ். ஸோ ஒரு கொஸ்டின் நம்ம போடணும் அப்படின்னா அந்த கொஸ்டின் அதோட போட்டுட்டு விட்டுறக்கூடாது. ஸோ அதில் வந்து வி ஹாவ் டு டேக் சம் டேக் அவேஸ். என்ன டேக் அவேஸ் அப்படின்னா, இஃப் ஒரு கொஸ்டினில் வி ஆர் ஹேவிங் 3 வேரியபிள்ஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல், நம்பர் இன்ட்டு ஆர். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு கொஸ்டினில் வந்து பிரின்சிபல் சேம்னு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிரின்சிபல் சேம்னு கொடுத்தா நமக்கு என்ன ஆக போகுது, டெஃபினெட்லி தே ஆர் கோயிங் டு கேன்சல் இஃப் நம்ம ரேஷியோ எடுத்தோன்னா. ஸோ அப்போ பிரின்சிபல் சேம் சொல்லிட்டாங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து பிரின்சிபலை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் பிரின்சிபல். ஓகேவா, இண்டிபெண்ட் ஆஃப் பிரின்சிபல். ஸோ இதே n சேம்னு சொல்லிட்டாங்கன்னா ஸோ திஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் n. ஓகேவா, என்னை பொறுத்த இண்டிபெண்ட் தான். ஸோ ஆர் சேம்னு சொல்லிட்டாங்கன்னா ஸோ அந்த சம் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் இண்டிபெண்ட் தான். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட இண்டிபெண்ட். ஸோ அப்போ அது எதையுமே நம்ம என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண தேவையில்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேஷியோனா. அப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் எனக்கு பிரின்சிபல் ஆல்சோ சேம் அண்ட் தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ சேம்னா, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ரேஷியோ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ. ஸோ இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ஆர் டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட்டா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோஷனல் இருக்கிறப்ப பார்த்துருப்போம். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் சைட்ஸில் இருக்குது அப்படின்னா தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். பிரின்சிபல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இன்ட்ரெஸ்ட். ஸோ இது நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ என்னோட பிரின்சிபல் அதிகமாக நான் கடன் வாங்கினேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு பே ஹையர் இன்ட்ரெஸ்ட், ரைட். ஸோ அதே மாதிரி என்னோட நம்பர் ஆஃப் இயர்ஸஸ் அதிகமாச்சு அப்படின்னாலும் ஐ ஹாவ் டு பே அ ஹையர் இன்ட்ரெஸ்ட். ஸோ என்னோட ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 மாறுது அப்படின்னா ஐ ஹாவ் டு பே ஹையர் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ நான் ஹையர் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். எப்போது பிரின்சிபல் அதிகமானாலும் சரி, நம்பர் அதிகமானாலும் சரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமானாலும் சரி, எது அதிகமானாலும் என்னோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். விச் இஸ் பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஆல்வேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். கிளியரா? எப்படி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வந்ததுன்னு புரியுதா? ஸோ விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல். டன். ஸோ பிரின்சிபல் ஈக்குவல்னா இண்டிபெண்ட் ஆஃப் பிரின்சிபல். ஸோ நம்பர் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்கன்னா அதை கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ அப்போ ரேட்டை மட்டும் கொடுத்துருப்பான், ரேட் தான் ஆன்சர். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஸோ எப்படி ஒரு சிலவங்க வந்து பார்த்தோன்னே ஆன்சர் போட்டாங்க 5:8 தான் ஆன்சர் அப்படின்னு.
ஸோ ரேட்டும் சேமு, பிரின்சிபலும் சேமு. இப்போ சேம் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் அந்த நம்பரை போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தானே போடணும். ஸோ இந்த கொஸ்டினை ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த கொஸ்டினை ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். எஸ், ஸோ எப்படி போகிறீங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ புதுசாக யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ திஸ் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் தான் கொஞ்சம் நமக்கு டஃப்பாக ஆரம்பிக்கும். ஸோ டஃப்னா டஃப் இல்லை, ஸோ ஓகே. ஸோ ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்கேன், நீங்களாக கொஸ்டினை ப்ரீ அஸ்யூம் பண்ணாங்க, ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸோ அதிலேருந்து லிங்க் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி ஒரு டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக்ஸ்க்கு ரிலேட்டடான டேர்ம்ஸ் என்ன, அந்த டேர்ம்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ அப்போ கொஸ்டினில் ஃபஸ்ட்டு படிங்க. ஸோ போடுறவங்க போட்டுகிட்டே இருங்க. ஸோ ஆல்ரெடி ஐ ஹாவ் நோ ஐடியா அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் இதை பாருங்கள். ஸோ ஆர்எல்ஸ் போடுறவங்க பாஸ் பண்ணிட்டு கூட போடுங்க. எ சர்டைன் சம் இன்வெஸ்டட் அட் ரேட் ஆஃப் 8% per annum. ஸோ ஒரு சம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8% per annumல பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 3.5 years, ஒரு 3.5 வருஷத்துக்கு அப்புறமா பார்க்கும்போது அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சர்டன் இஸ் 242944 less than the simple interest on the same sum for 10 years at double the rate of interest. What is the sum அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு சர்டைன் சம்மை பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கப்பா. சர்டைன் சம் இஸ் இன்வெஸ்டட் அட் த ரேட் ஆஃப் 8% per annum கொடுத்துட்டான், ஒரு டைமுக்கு அப்புறம் கொடுத்துட்டான். அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டான், இஸ் லெஸ்ன்னு கொடுத்துட்டான். ஸோ சர்டைன் சம் பார்த்தீங்கன்னா லெஸ்ஸு. இப்போது இந்த கொஸ்டினில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு எனக்கு பேசுகிறது வந்து சர்டைன் சம்மை பற்றி பேசுகிறேன். இங்கே பாருங்கள், லெஸ் தேன் அப்படின்னா இது வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறான். எதை விட? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட கம்மியாக இருக்குங்கிறான். சர்டைன் சம்முங்கிறாங்க. அப்போ சர்டைன் சம் எப்போ பார்க்குறாங்க? 3.5 yearsக்கு அப்புறமா பார்க்குறாங்க. அப்போ அந்த சர்டைன் சம் 3.5 yearsக்கு அப்புறமா பார்க்குறப்போ தட் இஸ் நேம்ட் அஸ் அமௌண்ட் தானே. ஓகேவா? தட் இஸ் நேம்ட் அஸ் அமௌண்ட் தானே. ஸோ அந்த அமௌண்ட்டையும் செகண்ட் கேஸில் வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறாங்க. இது புரிஞ்சா எல்லாருக்குமே? ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டைன் சம், ஒரு சம்மை கம்பேர் பண்ணுறாங்க. சம்மிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல். ஸோ அந்த டோட்டல் அமௌண்ட்டையும் இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு கேஸ்லேயுமே அவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை தான் கம்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல அப்படிங்கனால we have to take it as என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அமௌண்ட். ஓகேவா? கிளியரா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு அமௌண்ட்டையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேஸில் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும், செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் கேஸில் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணுனாலே நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணுமா? ஸோ அமௌண்ட்டோட ஃபார்முலா இஸ் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இதோட இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ பிரின்சிபல் என்ன சார் அப்படின்னா அதை தானே கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ நானாக இந்த பர்டிகுலர் சம்முக்காக ஸோ 100 இஸ் மை பிரின்சிபல் ஆர்எல்ஸ் 100% இஸ் மை பிரின்சிபல்னு எடுக்கிறேன். ஸோ நானாக என்ன பண்ணுறேன்னா அஸ்யூம் பண்ணுறேன். ஏன் சார் அஸ்யூம் பண்ணோம் அப்படின்னா அதை தானே கேட்குறாங்க. ஸோ அதை நான் பார்த்தீங்கன்னா அஸ்யூம் பண்ணுமா? ஸோ தேவையானி ஒரு ஆன்சர் 9200. சரி, நான் போட்டு ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 100% ஆஃப் பிரின்சிபல் தான் பார்த்தீங்கன்னா நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். ஆல்ஸ் யூ கேன் டேக் இட் 100%. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் பாருங்கள். ஸோ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா பிரின்சிபல் இன்ட்டு n இன்ட்டு ஆரா. ஸோ நான் பிரின்சிபலாக 100ன்னு எடுத்திருக்கேன். ஸோ 100 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் 3.5 which is 7/2 years இன்ட்டு
rate of interest is பார்த்தீங்கன்னா 8%. ஸோ அப்போ 8% is 8/100. ஸோ கேன்சலிங் திஸ் யூ வில் கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28. ஸோ அப்போ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் 28% ஆர் 28 rupees. ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு கேஸில் வர அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் 100% ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 28%. ஸோ விச் இஸ் 128%. ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அமௌண்ட் விச் இஸ் ஃபஸ்ட்டு கேஸ். அது எவ்வளோவா இருக்குது 128 இருக்குது. ஸோ செகண்ட் கேஸில் என்ன கேட்குறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஸோ ஈஸி. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த சேம் சம். அப்போ சேம் சம்னா எவ்வளோ பிரின்சிபல் இஸ் சேம்னு அர்த்தம். ஸோ அப்போ 100. ஸோ அப்போ செகண்ட் கேஸ் பாருங்கள், திஸ் இஸ் கேஸ் 1, திஸ் இஸ் கேஸ் 2. இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இஸ் சேம். ஸோ 100 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது 10 years. ஓகே 10 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டபுள்டுன்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ டபுள் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆல்ரெடி இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 8%. அப்போ டபுள் ஆயிடுச்சுன்னா 16%, ரைட்? ஸோ பை கேன்சலிங் திஸ் ஐ வில் கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160% இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ இந்த கேஸில் வந்து நான் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா வேணாம். ஏன் அமௌண்ட்டை கண்டுபிடிக்க வேணான்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், தம்பி நீ அமௌண்ட்லாம் கண்டுபிடிக்க வேணாம் இன்ட்ரெஸ்ட்டோட கம்பேர் பண்ணுங்கிறாங்க. ஸோ அப்போ நான் செகண்ட் கேஸில் இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணணும். ஸோ அப்போ த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இஸ் பார்த்தீங்கன்னா 160%. கிளியரா? அவன் ஒரு 2 கண்டிஷன்ஸ் கொடுத்துறாங்க. அந்த கண்டிஷன்லேருந்து இதில் அமௌண்ட்டையும் இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதில் ஐ எம் கெட்டிங் 128. இதில் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160. கிளியரா? இதில் 160. டன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் எது கம்மியாக இருக்குது, அமௌண்ட்டு தான் கம்மியாக இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கா? அப்போ இது கொஸ்டினில் மேட்ச் ஆகுதா அப்படின்னு நீங்கள் இந்த ஸ்டெப்லேயே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதோட சப்ஜெக்ட் யார், சர்டைன் சம் தான் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். அதோட வேர்ப் பார்த்தீங்கன்னா இஸ்ஸு, அதுதான் அதை பற்றி தான் பேசுகிறாங்க, இஸ்லெஸ். அப்போ ஃபஸ்ட்டு இருந்ததில் சம் தான் கம்மியாக இருக்குதுன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எஸ் ஆப்வியஸாக சம் தான் கம்மியாக இருக்குது. விச் இஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது? ஸோ 32% கம்மியாக இருக்கா? ஸோ 32% கம்மியாக இருக்குது. ஸோ விச் இஸ் 32% ஆஃப் பிரின்சிபல் தானே எடுப்போம், பிரின்சிபல் தான் நம்ம கம்மியாக இருக்குது. விச் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டினில் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அதுவே. ஸோ 2944. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2944. அவ்வளோதான். அப்போது வாட் இஸ் மை 100% ஆஃப் பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். ஸோ அப்போ நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர். டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ யூ கேன் நீங்கள் டேரெக்டாக டிவைட் பண்ணாலுமே இட்ஸ் ஓகே. ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து இல்லை நான் வந்து 2, 4, 6 இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே. நான் ஜஸ்ட் சும்மா இந்த 8 × 4ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 ஆல் அடிக்கிறேன். 4 ஆல் அடித்தா எவ்வளோ வரும்? 4 ஆல் அடிச்சிங்கன்னா 7 4s are 28. அதுக்கப்புறம் அந்த 3 4s are 12. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 4s are 24. ஸோ அது கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா 8 ஆல் பண்ணிங்கன்னா 9 7s are 82. ஸோ ரிமைனிங் 16 is 2 times. ஸோ அப்போ 92. ஸோ 1% கிடச்சிருக்குமா? ஸோ அப்போ 100% is 9200. ஓகேவா? ஸோ 1%ஓட வேல்யூ 92ன்னு கிடச்சிருக்கும். ஸோ 100னா இன்ட்டு 100 போட்டிங்கன்னா வில் கெட் 9200. டன். கிளியர்? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் இதை சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். எதை கொடுத்துருக்காங்க, என்ன கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க, ஸோ ஏன் நம்ம அதை அமௌண்ட்டாக எடுக்கணும், ஏன் நம்ம இதை இன்ட்ரெஸ்ட்டாக எடுக்கணும் அப்படிங்கிறத வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சம் சால்வ் பண்ணுறது இஸ் டூ ஈஸி. ஓகே டன். ஷால் வி மூவ் ஆன் நெக்ஸ்ட்? ஓகே டன், சூப்பர். ஸோ மற்றவங்க யாருக்குமே ஆன்சர் வரலையா? ஸோ 9200 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ தேவயானி சூப்பர். ஸோ எக்ஸாக்டான கரெக்டான ஒரு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கீங்க. ஸோ சபரீஷ், காயத்ரி, ஸோ மற்ற யாருக்குமே ஆன்சர் வரலையா? ஸோ ஆன்சர் வந்தது அப்படின்னா தாராளமாக போடுங்க. ஓகேவா? ஸோ ஓகே, மூவிங் ஆன் நெக்ஸ்ட் கொஸ்டின். த அமௌண்ட் ரிசீவ்ட் ஆன் எ சர்டைன் சம் ஃபார் 2 years and 2/5 years, 2/5 years at 15% full interest is 504 less than the simple interest on same sum for 9.5 years at the same rate of interest. ஓகேவா? at the same rate of interest. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாருங்கள், சேம் அதே கண்டிஷன் தான். என்ன சொல்கிறாங்க? இஸ் லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 507 ஏன் சார் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னா, நம்ம அசியூம் பண்ணி வச்சுருக்க நம்பரை 507 எப்போவுமே கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு கம்பேர் இட் இன் த எண்ட். ஸோ அமௌண்ட் ரிசீவ்டுன்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ அப்போ அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறாங்க. அதை எதோட கம்பேர் பண்ணுறாங்க? இஸ் லெஸ் தென்னு கொடுத்துட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ அமௌண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான ரிலேஷனை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க?
ஸோ பிரின்சிபலை கொடுக்கல, பிரின்சிபல் தான் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அப்போ பிரின்சிபல் கேட்குறாங்கன்னா நீங்கள் தான் என்ன பண்ணணும், அந்த பிரின்சிபலை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பிரின்சிபலை நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட அசம்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ்க்கு பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா போதும். ஓகேவா, இந்த நம்பர்ஸ்க்கு பேஸ் பண்ணி இருந்ததுன்னா போதும். இஃப் இட் இஸ் ரவுண்ட் நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 100 டேரெக்டாக அஸ்யூம் பண்ணிக்கலாம். 100 அஸ்யூம் பண்ணலாம், 100% அஸ்யூம் பண்ணலாம், 400 அஸ்யூம் பண்ணலாம், 4000, 10,000 எதை வேணால் நீங்கள் போடலாம். ஸோ அப்போ நானாக இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு நானாக அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள், அமௌண்ட் கேட்குறாங்களா. ஸோ அப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் ஆல்ரெடி என்கிட்ட 100ன்னு இருக்குது. ஸோ அப்போ நான் இன்ட்ரெஸ்ட்டை தான் கண்டுபிடிக்கணும். P into N into R which is equal to principal is 100 into N is 2/5. So 2/5 cross multiply பண்ணிங்கன்னா 2 into 5 10 plus 2 12. So 12/5. Number of years is 12/5. The rate of interest is 15%. So which is 15/100. So solve பண்ணிங்கன்னா this is 1 times, this is 3 times. So which is 36%, right? 36 rupees. நான் 100 அஸ்யூம் பண்ணி இப்போ போன சம்பளம் பார்த்தீங்கன்னா பர்சன்டில் அஸ்யூம் பண்ணேன். இப்போ நான் 100 அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ அமௌண்ட் இஸ் 100 ப்ளஸ் அமௌண்ட் எவ்வளோ வருது, 100 ப்ளஸ் 36 which is equal to 136 rupees. அப்போ எனக்கு அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸில் 136 rupees. செகண்ட் பாருங்கள், ஸோ இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ லெஸ் தேன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேம் சம் ஃபார் 9.5 years at the same rate. அப்போ செகண்ட் கேஸில் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, சேம் பிரின்சிபல் ஃபார் 9.5 years which is 19/2 years. சேம் ரேட் இஸ் எவ்வளோ, 15%, ரைட். ஸோ 15/100. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு, ஸோ 19 into 15/2. ஸோ இங்கே 19 into 15 எவ்வளோ வரும், இஃப் இன் கேஸ் 20 இருந்ததுன்னா 300 வரும். ஸோ அதில் ஒரு மல்டிபிள் கம்மி. ஸோ அப்போ ஒரு மல்டிபிள் கம்மினா எவ்வளோ வரும், 285/2. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 142.5. தட்ஸ் 142.5. கிளியரா, 142.5. இப்போ கம்பேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு எதோட கம்பேரிசன் இருக்குது, அமௌண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் தானே இருக்குது. ஸோ அமௌண்ட் இஸ் 136. ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 142.5. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 7.5 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு 7 rupeesன்னு இருக்குது. ஸோ எப்போது, ஆனால் அவங்க வந்து கொஸ்டினில் 507 கொடுத்துருக்காங்க. பட் நம்மளோட என்ன கேட்குறாங்க, சம் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்மளோட 100 rupeesன்னு நம்ம பிரின்சிபல் அஸ்யூம் பண்ணியிருக்கோமா, அது எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஸ்டினில் கேட்குறாங்க. டன். ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் 1. ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் 2. ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் 3. ஓகேவா, திஸ் இஸ் ஸ்டெப் 3. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் 3 parts. ஸோ அப்போ 4 partsோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கிளியர், டன். ஸோ சால்வ் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் யூ கேன் புட் எக்ஸ் ஹியர். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 507 into 100 divided by 7.5. So solve பண்ணிங்கன்னா you will get 7.5 na. So this is 2.5 ஆல் அடிங்கன்னா இது 40. This is 3 times. So 3 times na 17, 169 வரும். So 169 in 16, 169. ஸோ ஆன்சர் எங்கேயோ தப்பாக வருதா, சாரி 6.5 அது, சாரி இந்த இடத்துல 6.5 வரும். இந்த மாதிரி தான் ஏதாவது ஸ்மாலாக சில்லி மிஸ்டேக் பண்ணிடுவோம். So this is 6.5. So அப்போ 6.5 ஆல் கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா this is 13 into 5. So this is 13 into 5. So இதை 13 ஆல் அடிச்சிங்க அப்படின்னா you will get 39. ஓகேவா. ஸோ 39 into 2 எவ்வளோ, 7800. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7800 அப்படின்னு ஆன்சர் ஆகும். ஓகேவா, டன். எஸ்.
ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சுது அப்படின்னா போதும். புரிஞ்சுதா? ஸோ எப்படி கம்பேர் பண்ணுங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டினில் அமௌண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எடுக்கணும். அடுத்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். அவங்க கொஸ்டினில் கொடுக்குறத நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர். தட்ஸ் இட். கொஸ்டினில் கொடுக்குறத பண்ணுங்கள். ஓகேவா? டன். ஷால் வி மூவ் நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஸோ சூப்பர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆன்சர் பண்ணுறீங்க. தேவயானி சூப்பர். ஸோ சபரி. ஸோ மற்றவங்களுக்குலாம் ஆன்சர் தெரியுதா? ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாருங்கள். சலீம் borrowed 7,200 from the bank for some project. After 3 years, the amount will be 9,576. What was the rate of interest? அப்போ பர்டிகுலராக என்ன கேட்குறாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. பட் எனக்கு கொஸ்டினில் அமௌண்ட் தானே இருக்குது. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு ஃபார்முலா இருக்குது. P × N × R/100. ஸோ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட்? அது எனக்கு கொடுக்கல, எனக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சிங்கன்னா வில் கெட் இன்ட்ரெஸ்ட்டா. ஸோ அமௌண்ட் இஸ் 9576. பிரின்சிபல் இஸ் 7200. ஸோ அதை கழிச்சிங்கன்னா இது 76. இது வந்து பார்த்திங்கன்னா 23. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் இஸ் 2376 is equal to what is the principal? 7200 into what is the number of years? Number of years is 3 into rate of interest தான் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட கேட்குறாங்களா. ஸோ பை கேன்சலிங் திஸ் 3ஆல் அடிச்சிங்கன்னா வில் கெட் 7. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 92. ஸோ 100 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 792/72 which is equal to 11%. ஓகேவா? which is equal to 11%. காயத்ரி எம் சூப்பர். ஸோ மற்றவங்களுக்கு ஆன்சர் வந்துதா? ஸோ தேவயானி அண்ட் சபரி. ஸோ சூப்பர். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்க்குறப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இதில் கொஞ்சம் கேல்குலேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கேல்குலேஷனை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் யூ டூ மாஸ்டர் த கேல்குலேஷன் அண்ட் கொஸ்டின் எப்படி படிக்கணும், ஸோ கொஸ்டினில் எதை கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுன்னா யூ கேன் ஈஸிலி சால்வ் எனி கொஸ்டின். ஸோ எப்படிப்பட்ட கொஸ்டின் கொடுத்தாலுமே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளிகேஷன் தெரியும் இல்லையா? இங்கே இருக்க எல்லாருக்குமே மல்டிப்ளிகேஷன் தெரியும், அடிஷன் தெரியும், சப்ராக்ஷன் தெரியும். அப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு அல்டிமேட் மோட்டோ என்னென்னா ஒரு தியரிட்டிக்கலாக நமக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக மாற்றணும். ஸோ மேத்தமெட்டிக்கல் இஸ் நத்திங் பட் ஸோ ஒரு ஈக்குவேஷனாவோ ஒரு ப்ளஸ் மைனஸாவோ ஒரு அடிஷனாவோ நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா ஸோ தட்ஸ் இட். ஸோ அதுக்கப்புறம் யார் வேணால் அந்த சம்மை வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணுவாங்க. ஸோ தே ஜஸ்ட் நீட் கேல்குலேஷன். ஸோ அந்த கேல்குலேஷனை நம்ம லேர்ன் பண்ணிப்போம், கொஞ்சம் குவிக் கேல்குலேஷன்ஸை. ஸோ அதுக்கப்புறம் நம்மளே என்ன பண்ணிடலாம், எல்லா சம்மையும் பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, மூவிங் ஆன் நெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாருங்கள். ஸோ த ரேஷியோ ஆஃப் principal and amount is 5:6 in a certain time. It will become 4:7 after 5 years. Find the rate of interest. ஓகேவா? find the rate of interest. இப்போ நமக்கு எந்த பர்டிகுலர் டாப்பிக்காக இருந்தாலும் போன சம் ஒன்று இருந்துச்சு இல்லையா? ஜஸ்ட் பை அப்ளைங் த ஃபார்முலாஸ் வில் கெட் த ஆன்சர். பட் அதே இப்போ இந்த சம் பாருங்கள். இந்த சம் பார்த்திங்கன்னா பயங்கர கான்செப்சுவலான ஒரு சம். ஸோ கான்செப்சுவலாக தெரியல அப்படின்னா நம்மளால் போட முடியாது. ஓகேவா? கான்செப்சுவலாக தெரியலனா எதால் போட முடியாது. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்க ஏதோ ஒரு டைம் பீரியடில் பார்க்குறாங்கப்பா, சர்டைன் டைம். என்ன டைமு? 1 இயரா, 2 இயரா, 3 இயரா, இல்லை 10 20 எனக்கு ஐ டோன்ட் நோ. ஓகேவா? எனக்கு தெரியல. ஓகேவா? எனக்கு தெரியல. ஸோ அப்போ பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிரின்சிபல் இஸ்டோ அமௌண்ட் ரேஷியோ ஒன்று இருக்குது. இட் வில் பிகம் 4:7 ஆஃப்டர் 5 இயர்ஸ். இப்போ இந்த டைம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 3 இயர்ஸில் பார்க்குறேன்னா என்னோடய ரேஷியோ பார்த்தோன்னா 5:6 இருக்குது. அண்ட் தென் கொஞ்சம் வருஷம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னா 8 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்ப்பேனா. ஸோ அப்போ என்னோடய ரேஷியோ ஆஃப் பிரின்சிபல் இஸ்டோ அமௌண்ட் இஸ் 4:7. அப்போ எதை சார் என்ன பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், 5 இயர்ஸ்க்கு அப்புறமா பிரின்சிபல் அமௌண்ட் ரேஷியோ பார்க்குறேன் அப்படின்னா. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒரு பார்ட்டிகுலர் சம்லாம் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம். ஸோ ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன், எந்த கொஸ்டினில் ஒரு நம்பர் மாறாதோ அது கன்ஃபார்ம் மாறாமல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எது சேஞ்ச் ஆகாதுன்னு சொன்னோம், வாட் வில் நாட் சேஞ்ச். வாட் வில் நாட் சேஞ்ச்? த பிரின்சிபல் வில் நாட் சேஞ்ச். த பிரின்சிபல் வில் நாட் சேஞ்ச். ஏன்னா வருஷம் நீங்கள் ஃபஸ்ட் இயரில் 1000 வாங்கிட்டீங்கன்னா அட் த 1000th இயர், அட் த 100th இயர், அட் த 20th இயர் ஆல்சோ பிரின்சிபல் ஷுட் பி சேம். பிரின்சிபல் எப்போவுமே சேமாக தான் இருக்கணும். பட் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 5 rupeesனு இருக்குது. ஸோ இங்கே பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா 4 rupeesனு இருக்குது. அப்போது அட் தி nth இயர் பிரின்சிபல் இஸ் டு அமௌண்ட் nth இயர்.
principal is to amount n plus 5th year எவ்வளோ இருக்குது? ஸோ principal is to amount is 5 is to 6. ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 is to 7. in a particular problem பார்த்தீங்கன்னா principal சேம் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ரேஷியோ மெர்ஜிங்கா? ஸோ பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கணும். அப்போ ரேஷியோ மெர்ஜிங். அப்போது பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 5 and 4ஓட எல்சிஎம் 20யா? ஸோ அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 4, செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 5. ஸோ 11 ஆன்சரா? சரி செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் 20, 24. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 20, 35. ஓகேவா? 20, 35. ஓகேவா? 20, 35. ஸோ இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள். ஸோ இப்போ நம்மளோட பிரின்சிபல் என்ன? இயர் ஆன் இயர் பிரின்சிபல் இஸ் சேம். ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா we have to know principal. So we have to know number of years, we have to know the interest. ஓகேவா? பிரின்சிபல் இஸ் எவ்வளோ? 20. பிரின்சிபல் கொஸ்டினில் இருக்குது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் 5. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 5. ஸோ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்த 5 இயர்ஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது எல்லா 5 இயர்ஸ்க்குமே சேமாக தானே இருக்கும். விச் இஸ் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, செகண்ட் 5 இயர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, எல்லா இன்ட்ரெஸ்ட்டுமே சேமாக தானே இருக்கும். ஸோ அப்போ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ஃபார் திஸ் 5 இயர்ஸ் அப்படின்னா ₹11. கரெக்டாக? ஸோ இந்த பர்டிகுலர் 5 இயர்ஸ்க்கு என்னோடய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ₹11. ஏன்னா ₹24 இருந்திருக்கு அந்த பர்டிகுலர் வருஷம். இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 இருக்குது. ஸோ அப்போ இன் பிட்வீன் திஸ் 5 இயர்ஸில் தான் எனக்கு 11 பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அப்போ ஐ எம் ஹேவிங் பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட் அந்த ரேட். ஸோ ஃபார்முலா என்ன நமக்கு? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு N இன்ட்டு R டிவைட் பை 100. ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் கிவன் அஸ் 11. ஸோ மேலே தள்ளிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இஸ் 20 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் 5 இன்ட்டு ரேட் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரில. ஜஸ்ட் 100 20 டைம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11%. அவ்வளோதான். ஸோ பாருங்களேன். ஸோ இனிஷியலாக பார்க்குறப்ப எனக்கு எவ்வளோ கஷ்டமான ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. என்ன இந்த மாதிரி சம் நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு. பட் பை த டைம் பீயிங் சூப்பர். ஸோ நீங்கள் அப்படி போட்டாலுமே ஓகே தான், எப்படி போட்டாலுமே ஒன்று தான். நீங்கள் வந்து பிரின்சிபலை மட்டும் நீங்கள் ஈக்குவல் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. எனக்கு 20 கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்து 100 மாற்றிருக்கீங்க. தட்ஸ் ஆல்சோ குட் தான். ஓகேவா? டன். சூப்பர். சபரி, தேவயானி. ஸோ நீங்கள் மாசாக பார்த்தீங்கன்னா சம் போடுறீங்க. கன்ஃபார்மாக நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கிரிட்டிக்கலாக திங்க் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஸோ நீங்கள் ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா மாஸ் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சதுனாலே நீங்கள் ஆப்டிடியூடில் மாஸ் பண்ணலாம். ஏன்னா ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சியில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாலாம் கேட்பாங்களான்னா தெரியாது. இதுவரை கேட்டதில்லை, மேபி கேட்கலாம். அந்த மாதிரி அவங்க எக்ஸ்ட்ரானரியாக கேட்டாலும் எத்தனை பேர் வந்து கரெக்டாக போடுவாங்க அப்படிங்கிறதும் என்ன தான் டவுட் தான். சபரி சூப்பர். ஸோ தேவயானி ஆல்சோ சூப்பர். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக சம் போடுறீங்க. ஸோ மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாருங்கள். ஸோ சர்டைன் சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 5 times in 15 years. When it is invested at simple interest, in how much time, year and months, it will become 12 times of itself at the same rate of simple interest. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா கேட்பாங்கப்பா. ஓகேவா? ஸோ இத்தனை டைம் ஆகிருக்கு, இத்தனை டைம் ஆகிருக்கு. போத் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் சரி இந்த சம் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஓகேவா? பட் நாட் லைக் யூ. நீங்களுமே மாசாக தான் போகிறீங்க. ஓகேவா? டன். எ சர்டைன் சம் ஆஃப் மணி பிகம் 5 times in 7 years. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் வந்து ₹1 வந்து 100 வச்சுக்கோங்க. 100 என் கையில் இருக்குது. ஸோ எவ்வளோ டைம்ஸாக மாறுது? 5 டைம்ஸாக மாறுதா? அப்போ 500 வருது. ஆனால் எனக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு? ஸோ 5 டைம்ஸாக மாறுதுன்னா அது 5 டைம்ஸாக ஆக்சுவலாக மாறுச்சானா 5 டைம்ஸாக எனக்கு வந்து வரல. ஸோ என்னோடய ப்ராஃபிட் தான் நான் எப்போவுமே என்ன பண்ணணும்னா கேல்குலேட் பண்ணும். மை ப்ராஃபிட்டஸ் என்னென்னா 5 டைம்ஸ் கிடையாது. ஏன்னா 500 ரூபாயில் நான் போட்ட 100 ரூபா அதுக்குள்ளே தானே கிடக்கு. ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 400 ரூபா தான் ப்ராஃபிட். கரெக்டாக? 400 ரூபா தான் ப்ராஃபிட், ஆர் 400 ரூபா தான் எக்ஸ்ட்ரா. புரியுதா? ஸோ ஏன் நம்ம 400 ரூபா ப்ராஃபிட் பார்க்குறோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு எதுக்கு ஃபார்முலா இருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எடுக்கணும். ஃபார்முலா எதுக்கு இருக்கோ அதை தான் என்ன பண்ணணும்? ப்ரொபோஷனேட் பண்ணணும். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கிறத நம்ம ஃபார்முலாவுக்கு தான் எடுக்கணும். ஸோ அப்போ எதுக்கு ஃபார்முலா இருக்குது? we are having only formula for interest. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் ஃபார்முலா இருக்குங்கிறதுனால நம்ம இன்ட்ரெஸ்ட்டை தான் என்ன பண்ணணும்? இந்த சம்மில் கன்சிடர் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் ஃபார்முலா இருக்குங்கிறனால இன்ட்ரெஸ்ட்டை தான் இந்த பர்டிகுலர் சம்மில் கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போது
1 rupees or else 100ங்கிறது 5 rupees-ஆக மாறுது அப்படின்னா 4 டைம்ஸ்க்கு தான் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 15 years. ஓகேவா? ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தானே ஆட் ஆகிருக்கு. 4 டைம்ஸ்க்கு தான் பார்த்தோன்னா 15 years. ஒன்று கழிச்சிக்கணும், அவ்வளோதான். 4 டைம்ஸ் தான் 15 years. அப்போ எத்தனை டைமாக மாறணுமா? 12. ஆனால் எனக்கு 12 டைமாக மாற வாய்ப்பே இல்லை, ஏன்னா அதில் நான் போட்ட இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இருக்குது. அப்போ 11 டைம்ஸ் மாறினா போதுமா? ஸோ அப்போ 11 டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப் வர எவ்வளோ டைம்? அவ்வளோதான். 11 டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப் வர எவ்வளோ டைம்? டேரெக்டாக அப்படியே போட வேண்டியதான். இதில் ஒன்று கழிச்சிருங்க, இதில் ஒன்று கழிச்சிருங்க. ஜஸ்ட் ரேஷியோ எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ எவ்வளோ வரும்? ஸோ அப்போ x is equal to 15 into 11 divided by 4. So by solving this 165 by 4, 161 5 by 4 எவ்வளோ வரும்? 41 வருமா? ஸோ 41க்கு அப்புறமா ஒரு 1 by 4. 1 by 4 இயர்ஸ் எவ்வளோ? 165 divided by 4 is equal to 41 1 by 4. ஸோ அப்போ 1 by 4 is into 12 போடுவீங்களா? ஸோ அப்போ 41 3 months. 41 years 3 months. கிளியர்? ஸோ அப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் சம் ஈஸி. இப்போ இந்த சம்மில் நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டுபிடிக்கலாம், பட் இட் வில் டேக் எ லாட் ஆஃப் டைம். ஸோ ஜஸ்ட்டு ஒன்று கழிங்க, ஸோ ஆன்சர் போடுங்க. ஒன்று கழிங்க, ஆன்சர் போடுங்க. டன். ஸோ இப்போ இதுக்கே நான் இன்னொரு சம் சொல்கிறேன், நீங்கள் ஆன்சர் சொல்கிறீங்களான்னு பார்ப்போமா? எ சர்டைன் சம் ஆஃப் மணி, ஓகேவா? எ சர்டைன் சம் ஆஃப் மணி பிகம் 5 times of itself in how many years அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 years. It will become 13 times of itself. 13 times of itself in how many years? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாக மாறதுக்கான ரேஷியோ கொடுத்துருவாங்க. 5 times of itself in 10 years, 13 times of itself in how many years அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி இந்த சம்முக்கு ஆன்சர் போடுவீங்க? ஸோ காயத்ரி எம், ஸோ 30யா? ஸோ மற்றவங்களுக்கு எதுக்கும் ஆன்சர் வரலையா? ஸோ 30 சூப்பர் காயத்ரி, சூப்பர் சபரி. ஏன் 5 டைம்ஸ் எடுக்கக்கூடாது? ஏன்னா எனக்கு என்ன ரேஷியோ இருக்குது? இன்ட்ரெஸ்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு நம்பர் ஆஃப் இயர்ஸ், கரெக்டாக? அப்போ நான் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். ஸோ அப்போ 4 டைம்ஸ் தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட். இப்போ 4 times 10 yearsனால் இதில் ஒன்று கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 12 times how many yearsனு கேட்குறாங்க. ஸோ அப்போ திஸ் சைட் மல்டிபிள் பை 3னா திஸ் சைட் ஆல்சோ மல்டிபிள் பை 3, அவ்வளோதான். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டேரெக்டாக கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு நார்மலாக போட்டிங்கனாலே நான் என் ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான். எஸ், சூப்பர். 4னா 10, 12னா எவ்வளோ? இன்ட்டு 3, ஓகேவா? கிளியர்? ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு நம்பர் ஆஃப் இயர்ஸுங்கனால அதில் பிரின்சிபல்னால் 1 டைம் தானே எடுத்திருப்பீங்க எப்போவுமே, அதை கழிச்சிடணும், ஓகேவா? ஸோ டேரெக்டாக போட்டுறாதீங்க. டேரெக்டாக போட்டால் ஆன்சர் தப்பாக வந்துடும். 5 டைம்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக 5 டைம்ஸ் இருந்தீங்கன்னா தப்பாக வந்துடும். ஓகே, டன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாருங்கள். ஏ சம் ஆஃப் 8,600 அமௌண்ட்ஸ் டு 9,589 இஸ் 2.5 years at X% per annum simple interest. உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான்ப்பா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு n into r divided by 100. பட் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த கொஸ்டினை வந்து காம்ப்ளிகேட் பண்ணவே முடியாது கான்செப்சுவலாக அப்படின்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா பாயிண்ட்டுக்குள்ளே இறங்கிடுவாங்க. டக்குன்னு என்ன பார்த்தோன்னா இந்த மாதிரி 95893 92774 இந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்கன்னா கேல்குலேட்டிவாக கேட்டுருவாங்க. ஸோ அப்போ ஜஸ்ட் நம்ம கேல்குலேஷன் தெரிஞ்சிச்சுனாலே நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம், ஓகேவா? எ சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் டு 9589 in 2.5 years at X% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ பாருங்க, X% per annum ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியல. அப்போ எனக்கு ஃபார்முலாவில் நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்கன்னா எனக்கு அமௌண்ட் வச்சு நோ யூஸ். ஐ ஹாவ் டு நோ என்ன? இன்ட்ரெஸ்ட்டாக. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் விச் இஸ் ஈக்குவல் டு 9589 மைனஸ் 8600. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் 89. ஸோ திஸ் இஸ் 9, ஓகேவா? ஸோ த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் தேவை. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தேவை, தட்ஸ் இட். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் இஸ் 989. ஸோ இனி எவ்வளோ இயர்ஸ்? 2.5 years. X%, இதெல்லாம் டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, ஜஸ்ட் கோ ஃபார் ஃபார்முலா. ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அப்போ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. ஸோ பிரின்சிபல் இஸ் 8600.
into number of years எவ்வளோ 2.5 years into x percentage is x by 100. So this is 1 times, this is எவ்வளோனா 40 times. So this is 10 cancel ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் 4ஆல் இதை கேன்சல் அவுட் பண்ணிங்க அப்படின்னா you will get 4ஆல் கேன்சல் அவுட் ஆகுதா? ஆகும். 215. ஸோ அப்போ x is equal to 989 divided by 215. ஓகேவா? ஸோ இதை எதால் கேன்சல் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஸோ if கேன்சல் பண்ண முடியல அப்படின்னா டேரெக்டாக இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 215 வந்து எனக்கு எந்த டேபிளில் வரும்னு தெரியல. ஓகேவா? 215 வந்து எந்த டேபிள்னு வரும்னு தெரியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே இன்ட்டு 4/4 போட்டுக்கிறேன். ஓகேவா? மேலேயும் கீழே இன்ட்டு 4/4 போட்டுக்கிறேன். ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை தான் போன ஸ்டெப்பில் பண்ணுமோ. டூ 215 into 4. ஏன் சார் அப்படின்னா இப்போ எனக்கு 215 டேபிள் பார்த்தீங்கன்னா தெரியாதா? தெரிஞ்சுது அப்படின்னா சூப்பர். ஸோ தெரியல அப்படின்னா நோ இஷ்யூஸ். ஸோ அப்போ 2 டிஜிட்டாவோ இல்லை 1 டிஜிட்டாவோ வச்சிங்க அப்படின்னா சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பில் நீங்கள் இந்த 86னு வச்சு டிவைட் பண்ணினாலே கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஓகேவா? 86னு வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.6. ஓகேவா? ஸோ இதை அடிச்சு விட்டிங்கன்னா வில் கெட் 4.6. ஸோ திஸ் இஸ் 4.6%. கிளியர்? கேன்சல் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 4.6. இந்த 4.6 கூட நீங்கள் ஒரு சில வாட்டி ஓரளவுக்கு பக்கத்தில் போட்டிங்கன்னா இங்கே எவ்வளோ இருக்குது? 0.4%. ஆப்ஷன்லாம் பாருங்களேன், இங்கே 0 கிடக்கு. ஓரளவுக்கு ரவுண்ட் நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்போ எனக்கு கன்ஃபார்மாக இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் ஒரு நம்பரை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 0.6 முடிகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே? ஸோ அப்போ திஸ் இஸ் 4.6. அது எல்லாமே கெஸ்ஸிங் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கெஸ்ஸிங்க்கு போகவே கூடாது. ஸோ அப்போ விச் இஸ் 4.6 ப்ளஸ் 0.5 இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%. இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் இப்போ எனக்கு இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா? இப்போ இந்த கொஸ்டினில் மட்டும் செகண்ட் கேஸ் இருக்குல்ல, இப்போ செகண்ட் கேஸில் வந்து எனக்கு x + 0.4% கொடுக்காம எனக்கு இதே கொஸ்டினை எக்ஸ்லே ஆன்சர் கேட்டிருந்தானா கன்ஃபார்ம் நான் என்ன பண்ணியிருக்கமாட்டேன், இந்த ஸ்டெப்பை சிம்பிளிஃபையே பண்ணியிருக்க மாட்டேன். இந்த ஸ்டெப்பை என்ன பண்ண தேவைன்னா சிம்பிளிஃபை பண்ண தேவையில்ல. ஏன்னா இது நம்மளோட ஃபைனல் ஆன்சராக எக்ஸ் கண்டுபிடிக்கிறது இல்லை. இன்னொரு கொஸ்டின் நம்ம கேட்குறாங்களா, அப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு டைம் வேஸ்ட். ஓகேவா? அதை நமக்கு சிம்பிளிஃபை பண்ணால் அது டைம் வேஸ்ட். அப்போ அதை எக்ஸ் ஈக்குவல் டு 989/215 வச்சுக்கிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்திருக்கும். புரியுதா? இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு போட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்கேஸ் எக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலைன்னா இதை கேன்சல் அவுட் பண்ணாதீங்க, அப்படியே வைங்க. ஓகேவா? இதை கேன்சல் அவுட் பண்ணாதீங்க, எக்ஸ் சேஞ்ச் ஆகலைன்னா அப்படியே வைங்க. ஓகே, டன். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4.6 + 0.4% which is equal to 5%. ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5%. ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ 86 100s பிரின்சிபல் சேம் பிரின்சிபல் தானே, சேம் சம் கொடுத்துறாங்க. இன்ட்டு 5% ஃப்ராக்ஷனல் எவ்வளோ 1/20. நீங்கள் இந்த 5%க்கு ஃப்ராக்ஷனல் போட்டாலும் சரி, 5/100 எடுத்தாலும் சரி. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அது பார்த்தீங்கன்னா 1/20 தான் மாறப்போகுது. ஸோ ஏன் ஃப்ராக்ஷன் வேல்யூனா ஒரு சில வாட்டி உங்களுக்கு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ 21/5. ஸோ இட்ஸ் 21/5. By solving this 86 into 21. So 21 into 6 எவ்வளோ? ஸோ 126. ஸோ 21 into 8 எவ்வளோ? 168. ஒரு 12 போட்டிங்க அப்படின்னா ஓ அமௌண்ட்டு கேட்குறாங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டினில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா டக்குன்னு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேல்குலேட் பண்ணி விட்டுறக்கூடாது. அவங்க இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ அமௌண்ட்டு கேட்டால் என்ன பண்ணணும்? ஸோ அமௌண்ட் கேட்டிங்கன்னா நீங்கள் அதை திரும்ப என்ன பண்ணணும்னா போடணும். டன். ஸோ அப்போ 168 ஒரு
12 ஆட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் 180. ஸோ அப்போ 1806 ரூபா. ஸோ அப்போ 8600 பிரின்சிபல். அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1806. இந்த ஆட் பண்ணிங்கன்னா 04 பேலன்ஸ் 10406. ஸோ ஆப்ஷன் சி தான் பார்த்திங்கன்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் கேல்குலேட்டிவான சம் தான், பட் நீங்கள் பர்ஃபெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, டன். ஸோ இது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3. ஓகே, ஃபஸ்ட் ஆல்சோ யூ டிடன்ட் நோட்டீஸ். எஸ், நமக்கு எப்போவுமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டெல்லாம் டக்குன்னு பார்த்தோன்னா கண்ணுக்கு தெரியிற மாதிரியே காமிக்க மாட்டாங்க. நமக்கு எப்போவுமே நம்ம கொஸ்டினில் ப்ரீ அஸ்யூம் பண்ணிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்கன்னு போட்டுருவோம். அந்த ஆப்ஷனும் இருக்கும், ஆனால் வந்து நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, மார்க் வந்து தப்பாக வந்து போக வச்சுருவாங்க. ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேவா, டன். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். A certain amount of 6300 amounts to 8080 at a certain rate of percentage in 1/3 years at simple interest. What will be the simple interest of a sum of 8000, the same rate of interest for 4 2/5 years? ஓகேவா, 4 2/5 இயர்ஸ்க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்களா. ஸோ அப்போ இந்த பார்ட்டிகுலர் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்கள் என்ன இருக்குது, அமௌண்ட் ஆஃப் 6300 இஸ் அமௌண்ட்ஸ் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 8085. அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 1785 rupees. ஓகேவா, 120 hour per mean ending with 7. என்ன சொல்கிறாங்க, 121 per mean ending with 6. ஸோ என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் பாருங்களேன். ஸோ 1785 rupees தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். லாஸ் அம்மா, சரி ஓகே. யூனிட் டிஜிட் 6ல் முடியணுமா? ஓகே, டன் சூப்பர். ஸோ யூனிட் டிஜிட் வச்சு நீங்கள் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்ம போடலாம். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் இன்ட்ரெஸ்ட் இஸ் 1785 at a certain rate of percent in 1/3 years at simple interest. What will be the simple interest in the sum of 8000 at the rate of interest of 4 2/5 years? ஓகேவா, 4 2/5 years. ஸோ அதே சம் தான் இப்போ. ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன, சேம் ரேட் கொடுத்துட்டாங்களா. இப்போ சேம் ரேட் கொடுத்துட்டாங்கன்னா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஈஸி. ஓகே, கொஸ்டின் கம்பேரிட்டிவ்லி ஈஸி. இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறாங்க. ஸோ பிரின்சிபல் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 6300. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 1/3. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 10/3. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P into N into R divided by 100. ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1785 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ 6300 இன்ட்டு 10/3 இன்ட்டு R. ஸோ அப்போ ஆரோட வேல்யூவை கண்டுபிடிச்சி திரும்ப அந்த ஆர் எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். ஓகே, ஸோ ஆரோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சம்மை லாஸ்ட் டைம் போட்டிங்க இல்லையா, லாஸ்ட் சம் போட்ட மாதிரி அப்படியே போடலாம். பட் இப்போது இந்த சம்மை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் அப்ரோச் பண்ணலாம். ஸோ எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் சம் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு 200 rupees அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சம் பார்த்திங்கன்னா 2000. ஓகேவா. ஸோ எனக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸும் சேஞ்ச் ஆகலை, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் சேஞ்ச் ஆகலை. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் சம்மில் 2000 மட்டும் நான் 4000 பிரின்சிபலாக இருந்திருந்ததுன்னா, ஸோ அப்போ பிரின்சிபல் டபுள் ஆயிடுச்சு. விச் பிரின்சிபல் வந்து பார்த்தோன்னா டபுள் ஆயிடுச்சு. அப்போ ஆப்வியஸாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆல்சோ பி டபுள்டு. கரெக்டாக, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆல்சோ பி டபுள்டு. ஆனால் இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் எனக்கு எல்லாமே மாறுது. ஓகேவா, எனக்கு எல்லாமே மாறுது. ஸோ அப்போ நான் எல்லாத்துலேயும் மாற்றுறதுக்காக அந்த சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நானாக கொண்டு வரேன். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல இங்கே டபுளாக இருந்துச்சுன்னா இங்கே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 400 rupees இருந்திருக்கும். கரெக்டாக, தேவையான 2992. சரி, நான் வந்து 2992 வருதான்னு மட்டும் பார்க்குறேன். ஸோ ஆன்சர் கரெக்ட் தானே, 2992 ஆன்சர் கரெக்ட் தானே. ஸோ கொஸ்டினில் எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு எந்த நம்பர் வேணுமோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிறேன்னா.
ஸோ அப்போ எனக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வேணும். ஓகேவா, இன்ட்ரெஸ்ட் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். 1785 டிவைடட் பை, ஓகேவா, 1785 டிவைடட் பை, இது எதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, இது எதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, 6300க்கான இன்ட்ரெஸ்ட் இதுனா அப்போ 8000க்கு எவ்வளோன்னு பார்க்கணுமா, பை ஜஸ்ட் கம்பேரிங் பிரின்சிபல்ஸ் வித் பிரின்சிபல். ஓகேவா, பிரின்சிபலையும் கம்பேர் பண்ணுறப்போ 6008, இஃப் இன் கேஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் சேம்னா, இஃப் 6300க்கு 8000னா எனக்கு என்னன்னு பார்ப்பேனா, ஸோ மற்றதை கம்பேர் பண்ண மாட்டேன். பட் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் என்ன ஆயிடுச்சு, எல்லாமே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த 6300 எதுக்கானது, சாரி இந்த 1785 எதுக்கானது, ஸோ 3 1/3 இயர்ஸ்க்கானது. கரெக்டாக 3 1/3 இயர்ஸ்னால் 10/3 இயர்ஸ்க்கானது இது. ஆனால் அவங்க எனக்கு எது கேட்குறாங்க, 4 2/3 இயர்ஸ் கேட்குறாங்களா, விச் இஸ் 20 2/5 என்னன்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதா? ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரை எழுதிடலாம். கிளியர்? எப்படி எழுதணும்னு புரிஞ்சுதா? எனக்கு 8000க்கு தேவை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 2/5க்கு தேவை. ஸோ என்ன தேவையோ அதை மல்டிப்ளை பண்ணிட்டேன், என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கீழே போட்டேன். ஓகேவா, இதை சால்வ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ இப்போ சால்வ் பண்ணி ஆன்சர் வருதான்னு பார்ப்போமா. டன். ஸோ சால்வ் பண்ணி ஆன்சர் வருதான்னு பாருங்கள். ஸோ இதை வந்து அப்பப்போ கீழே எழுதிப்போம். 1385 இன்ட்டு 8000 இன்ட்டு இந்த 3 மேலே போயிடுமா. ஸோ இப்போ 22 இன்ட்டு 3 டிவைடட் பை 6300 இன்ட்டு 5 இன்ட்டு 10. தட்ஸ் இட். ஓகேவா, இன்ட்டு 5 இன்ட்டு 10. ஸோ இப்போ எதை கேன்சல் அவுட் பண்ணலாம், இந்த 5 இதில் அடிக்கலாமா, 5 அடிச்சிங்கன்னா 3. ஸோ அப்போ 28 இஸ் 5 டைம்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 5 டைம்ஸ். ஜஸ்ட் a minute. 28 இஸ் 5 டைம்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் வரும். 357. ஓகேவா, 357. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 357. பர்ஃபெக்டாக வந்துருச்சா? ஸோ 3 ஆல் அடிச்சிங்கன்னா யூ வில் கெட் என்ன, 21. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எங்கேயோ சின்னதாக தப்பு பண்ணிட்டணும். இன்னும் ஒரு 3 எங்கேயோ மிஸ் ஆகுது. 21. சரி ஓகே பார்ப்போம். 7 ஆல் அடிங்க. ஸோ 7 ஆல் அடிச்சிங்கன்னா இது ஒரு 3. ஸோ 7 ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 51. ஸோ ஓகே இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 17. அப்போது 17 இன்ட்டு 22 சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள். இன்ட்டு ஒரு 8. ஸோ இங்கே ஒரு 8 இருக்கு இல்லையா, ஸோ இங்கே ஒரு 8 இருக்குது. ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17 இன்ட்டு 176. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் 2992. ஓகேவா, யூ வில் கெட் 2992. ஸோ 17 இன்ட்டு 176 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 2992. ஓகே டன். கிளியர்? ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். ஸோ இந்த சம்மில் நீங்கள் ரேட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ரேட்டை கண்டுபிடிச்சி திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஒரே கேல்குலேஷனில் இதை பண்ணிக்கலாம். ஸோ 11ஓட மல்டிபிள் சம், எஸ். ஸோ அதை தான் நெக்ஸ்ட்டு சொல்லலான்னு வந்தேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்களேன், இங்கே எவ்வளோ இருக்குது. ஸோ இட்ஸ் இஸ் 4 2/5 இஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 22/5. அப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பர்டிகுலர் ஸ்டெப்பில் மேலே 22 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே 22 கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். ஸோ கீழே 11ஓட மல்டிபிள் எதுவுமே இல்லைனா கன்ஃபார்மாக ஆன்சர் ஷுட் கண்டெயின் 11ஓட மல்டிபிள். தட் இஸ் 100% ஷோர். 100% ஷோராக உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே 11ஓட மல்டிபிள் இருக்கும். ஸோ திஸ் இஸ் 10 and 8 ஆன்சர் வரல. ஸோ திஸ் இஸ் 6 and 12 ஆன்சர் வரல. ஸோ திஸ் இஸ் 11 and 11. ஸோ ஆன்சர் 0 வருது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 and 8. ஸோ 4 வருது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் கம்மிங். ஸோ ஒன்லி ஆப்ஷன் சி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஓட மல்டிபிள் இருக்குது. ஓகேவா, 11ஓட மல்டிபிள் இதுக்கு மட்டும்தான் இருக்குது.
So this is alternate method for interest. Okay va, this is alternate method for interest. Clear? Done? புரிஞ்சுதா? ஸோ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ நான் அதை எழுதிட்டேன். ஸோ இன்னும் நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் எது சேமு? ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே சேமா, R1 = R2. ஸோ அப்போ ரேட்கான ஃபார்முலா என்னது? ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் ரேட்டா? ஸோ இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை P1N1 is equal to interest 2 divided by P2N2. That's it. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எழுதிட்டோம். ஓகேவா? இஃப் இட் இஸ் ரேட் ஈக்குவல் அப்படின்னா அதை கன்சிடரே பண்ண தேவை, அதை கண்டே பிடிக்க தேவையில்ல. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் 1 by P1N1 is equal to interest 2 by P2N2. ஸோ அதனால தான் P&2 கொடுத்துருக்கிறத கீழே போட்டாச்சு, தேவைங்கிறத மேலே போட்டாச்சு. ஸோ எவ்ரி கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் எவ்ரி கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு எது கொடுத்துருக்காங்களோ அதை கீழே போடுங்க, எது தேவையோ அதை மேலே போடுங்க. தட்ஸ் இட், யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, shall we move on next? ஸோ இந்த பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ த அமௌண்ட் ஆஃப் எ சர்டைன் சம் into 2/3 years at 8.4% per annum simple interest is 2325 more than the simple interest. ஸோ இங்கே பாருங்கள், சேம் அமௌண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, சேம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட்டையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் சம் பார்த்தீங்கன்னா நீங்களாக சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஆனால் இந்த பர்டிகுலர் சம்மில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 அஸ்யூம் பண்ணாதீங்க. பிரின்சிபலாக எதை அஸ்யூம் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 ஆர்எல்ஸ் 4ஓட எனி மல்டிபிள் பார்த்தீங்கன்னா அஸ்யூம் பண்ணிங்க. ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் இங்கே ஒரு 4 இருக்கா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த 4ஐ கேன்சல் அவுட் பண்ணுற மாதிரி நான் எடுத்தேன் அப்படின்னா ஐ ஷுட் ஹாவ் டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100ஓட மல்டிபிள் விச் இஸ் 4ஓட மல்டிபிளாகவும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சம்மில் 400 உங்களோட பிரின்சிபலாக அஸ்யூம் பண்ணி பாருங்கள். ஸோ 2 கேஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் கேஸில் 400 அஸ்யூம் பண்ணுங்கள், ஸோ ஆன்சர் போடுங்க. செகண்ட் கேஸில் 100 அஸ்யூம் பண்ணுங்கள், ஸோ ஆன்சர் போடுங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பாஸ் பண்ணிவிட்டு. ஸோ ஏன் நான் போட சொல்கிறேன்னா, ஒரு சம்மை நீங்கள் 100 அஸ்யூம் பண்ணிட்டு நீங்கள் எப்போவுமே 100ல் போடுவீங்க, பட் அதை விட ஈஸியாக கூட ஒரு சில மெத்தட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போடலாம். ஓகே, டன். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாருங்கள். ஸோ a sum of 50 to 50 is divided into 2 parts such that the simple interest on the first part for 7 1/2 years at 8 1/3% is 5/2 times the simple interest of the second part for 5 1/3 years at 8% per annum. என்ன கொடுத்துருக்கான்? the ratio between simple interest. so 5/2 இருக்குன்னா which is a ratio, right? what is the difference between the two parts என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ what is the difference between two partsனால் என்னது? a minus b என்னன்னு கேட்குறாங்க. லெட் நானாக வந்து a plus b is equal to 50 to 50ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த ரெண்டு நம்பரை சம் பண்ணிங்கன்னா 50 to 50. எனக்கு என்ன கேட்குறாங்க? a minus b என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ லெட் த ஃபஸ்ட்டு பார்ட் நானாக ஏன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பின்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி சம் போடுங்க. இந்த மாதிரி சம் வந்தால் நான் எப்படி அப்ரோச் பண்ணோம் இதே மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கொஞ்சம் ஈஸியாக வரும். ஸோ 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறாங்களா? எனக்கு என்ன ரேஷியோ கொடுத்துருக்கான்? ரேஷியோ பிட்வீன் 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் which is simple interest 1 by simple interest 2 which is equal to 5/2, ரைட்? ஸோ அப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான எனக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இயர் கொடுத்துருக்காங்க, ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு பிரின்சிபல் மட்டும் தானே கொடுக்கல. ஸோ அப்போ பிரின்சிபலை தான் நானாக எடுத்துக்கிட்டேன். ஸோ ஏ ஃபஸ்ட்டு பார்ட் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இன்ட்டு PNR by 100, ரைட்? ஸோ ஃபார்முலா இஸ் P1 N1 R1 by 100 divided by P2 N2 R2 by 100. ஸோ அப்போ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஏன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ விச் இஸ் 15/2, ரைட்? இன்ட்டு 8 1/3%. ஸோ 8 1/3%ஓட யூ கேன் டைரக்ட்லி டேக் த ஃப்ராக்ஷன் வேல்யூ. வாட் இஸ் த ஃப்ராக்ஷன் வேல்யூ? 1/12. ஆர்எல்ஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 25/3. பர்சன்டேஜ்க்கு 100 போடுவீங்களா? ஸோ you put 100 அப்படின்னா you will still get 1/12. ஸோ டேரெக்டாக நீங்கள் 25/3 into 1/100 போட்டாலும் சரி, ஆர்எல்ஸ் டேரக்ட்லி you are putting 1/12 அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ அப்போ பி இன்ட்டு வாட் இஸ் த நம்பர் ஆஃப் இயர்ஸ்? ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் 5 1/4. கிராஸ் மல்டிப்ளைங் 5 1/4 you will get 21/4 இன்ட்டு 8% இஸ் டேரெக்டாக 8 வந்து டேரெக்டாக இருக்கிறதுனால 8 போட்டுக்கோங்க, which is equal to 5/2. தட்ஸ் இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ கிடைக்கும்.
ஸோ ரேஷியோ இருக்குது, டோட்டல் கொடுத்துட்டாங்க, டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க, ஜஸ்ட்டு சால்வ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது கேன்சல் அவுட் பண்ண முடியுதா பாருங்கள். ஸோ திஸ் இஸ் பார்த்தீங்கன்னா 4, திஸ் இஸ் பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3 5s are 15. ஸோ இந்த 5 இந்த 5 என்ன ஆயிடுச்சுன்னா கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 2வும் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சு. we are getting a by b into 100 மேலே போயிடுச்சு. ஸோ 21 into 8 பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சு, which is equal to 1/1. ஸோ அப்போ a by b is எவ்வளோ? ஸோ 168 divided by 100. that's it. clear-ஆ? ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ பார்ட்ஸாக என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ பார்ட்ஸ்? ஸோ A/B ரேஷியோ இஸ் எவ்வளோனா 168 is to 100 இருக்கா? ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 68 பார்ட்ஸ். பை டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ? 168 இன்ட்டு எது டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோன்னு எடுத்துருக்கோம் கொஸ்டினில்? 50250. தட்ஸ் இட். ஸோ 4ஆல் கேன்சல் அவுட் பண்ணுங்கள். சாரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 268 to 268. ஸோ கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா 17 divided by 67 into 50250. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா you will get 67 into how many times வரும்? 67 into 8 times வராதா? 7 times வருமா? ஸோ 75 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் 75 into 17? 75 into 17 எவ்வளோ? 17 into 5 is 85, பேலன்ஸ் 8. 7 into 119 ப்ளஸ் ஒரு 8 பார்த்தீங்கன்னா 127. ஸோ அப்போ 1270. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேஷியோ மட்டும் எடுத்துட்டிங்கன்னா சம் முடிஞ்சிச்சுப்பா. ஏன்னா அதோட சம்மை பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே டோட்டல்னு கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 268 பார்ட் இஸ் கிவன் அஸ் 50270 அப்படின்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? A minus B எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ A minus B, வாட் இஸ் A minus B? கிளியரா? ஸோ நீங்கள் எக்ஸு அண்டு 50,000 250 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா சம் பார்த்தீங்கன்னா பெரிய காம்ப்ளிகேட்டடாக போயிடும். ஸோ எப்போவுமே ரேஷியோஸோட நிப்பாட்டிக்கோங்க. ஓகேவா? ரேஷியோஸோட நிப்பாட்டிக்கோங்க. ஸோ இட் வில் மேக் யுவர் ஆன்சர் ஈஸி. ஆர்எல்ஸ் பிரின்சிபல் 1 பிரின்சிபல் 2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ எப்படி எடுத்தாலுமே வில் கெட் த ஆன்சர் ஈஸிலி. ஸோ ரேஷியோ இருந்ததுன்னா நம்ம எந்த சம்மாக இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஷால் வி மூவ் ஆன் நெக்ஸ்ட்? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி திஸ் இஸ் எ ப்ராப்ளம் ஃப்ரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மிக்ஸ்ட் அண்ட் அலிகேஷன். ஸோ எப்படி மிக்ஸ்ட் அண்ட் அலிகேஷன்னா a sum of 70,200 is lent out at 2 parts for 2 years at 8% per annum, 10% per annum respectively. If the total interest received after 2 years is எவ்வளோ? 3,008. then the money lent out 8% per annum. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு அமௌண்ட்டை 8%ல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஏங்கிறத. பிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. அப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ வருதுன்னா 3,008. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இஃப் யூ ஆர் மிக்சிங் டூ குவான்டிட்டிஸ்னால் இந்த ரேஷியோஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். இங்கே ரேட் பர்சன்ட் போட்டிங்கன்னா இங்கே ரேட் பர்சன்ட் தான் போடணும். இங்கே 1 இயர் எடுத்திங்கன்னா கீழேயும் 1 இயர் தான் எடுக்கணும். ஸோ அப்போ நான் 1 இயருக்கு எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ 1 இயருக்கு ஏன்னு ஒரு அமௌண்ட் இருக்குது, பின்னு ஒரு அமௌண்ட் இருக்குது. 1 இயர் அமௌண்ட் எவ்வளோ? ஹியர் இட் இஸ் 8%, ஹியர் இட் இஸ் 10%. அப்போ நான் 1 இயரோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே போடணும். ஆர்எல்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலன்னா அமௌண்ட்டாக போட்டுக்கிறேன். ஸோ அப்போ 3,008 is for எத்தனை இயர்ஸ்னால் 2 years. அப்போ 1 இயருக்கு எவ்வளோ வரும்? ஸோ டிவைட் பை 2 ஐ வில் கெட் 1,504. ரைட்? 1,504. ஸோ இது எதுலேருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? 17200 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். டேரெக்டாக கேன்சல் அவுட் ஆகுமா? ஸோ கேன்சல் அவுட் பண்ணிங்க அப்படின்னா 7 times வருது. ஆனால் வந்து எனக்கு டேரெக்டாக என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தோன்னா கேன்சல் அவுட் ஆகலை. ஓகேவா? டேரெக்டாக கேன்சல் அவுட் ஆகலை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையுமே அமௌண்ட்டாக மாற்றுறேன். ஓகேவா? இது எல்லாத்தையுமே மிக்சர் டேபிளில் இப்போ அமௌண்ட்டாக மாற்றுறேன். விச் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ருப்பீஸில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். அப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கெட்டிங் எவ்வளோ? 1,504. ஓகேவா? 1,504. அப்போது 8% எவ்வளோ? ஸோ அப்போ 8%க்கான அமௌண்ட் எவ்வளோன்னு பாருங்கள். பர்சன்டேஜ்லேருந்து கண்டுபிடிப்பீங்க, பிரின்சிபல்லேருந்து கண்டுபிடிப்பீங்க. ஸோ விச் இஸ் 172 into 8. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 16 பேலன்ஸ் 1, 56, 57 பேலன்ஸ் 5. ஸோ 830.
ஸோ 1376 இதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டான அமௌண்ட்டு. ஸோ அப்போ 10%க்கு ஈக்குவலான அமௌண்ட் எவ்வளோ 1720 கரெக்டாக. ஸோ 10% இஸ் 1720. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் இப்போ சால்வ் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ வரும் 216. இந்த டிஃப்ரென்ஸ் இங்கே. ஸோ இங்கே எவ்வளோ வருது 216 இங்கே. ஸோ இங்கே எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128 வருதா. ஸோ 128. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு இடையில இருக்க ரேஷியோ. ஸோ என்ன கேட்குறாங்க, ஸோ 8%ல் லெண்ட் பண்ண அமௌண்ட்டோட ரேஷியோ என்ன அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ 8%ல் லெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ, ஸோ 216. எனக்கு டோட்டல் கொடுத்துறாங்க. வாட் இஸ் த டோட்டல், ஸோ 344 ரைட். ஸோ 344 மல்டிபிள்டு பை 17200. ஓகேவா, 17200. ஸோ திஸ் இஸ் 1 times. ஸோ திஸ் இஸ் 5 times 50 times. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் 10800. ஸோ ஆன்சர் டி. ஓகேவா, ஆன்சர் டி. ஸோ ஜஸ்ட் மிக்சர் அண்ட் அலிகேஷனில் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ ரேட் இருந்ததுன்னா ரேட்டை மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரேட் இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான அமௌண்ட்டை மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, அதுக்கு ஈக்குவலண்ட்டான அமௌண்ட்டை மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் இங்கே சிம்ப்ளிஃபை பண்ணணுன்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு திரும்ப ரேஷியோ இருக்குது. ஸோ திரும்ப நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணி தான் ஆகணும். ஸோ தட்ஸ் வை நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ரேஷியோ இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனல் ஸ்டெப்பு ஒரே ஸ்டெப்பில் என்ன பண்ணிடுங்க, சால்வ் பண்ணிடுங்க. டன். ஸோ மூவிங் ஆன் நெக்ஸ்ட் சம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாருங்கள். ஸோ சர்டைன் சம் ஆஃப் மணி amounts to 81,840 in 3 years and 92,400 in 5 years at a x percentage under simple interest. If the rate of interest becomes x plus 2%, then in how many years will the same amount double itself? ஸோ எவ்வளோ வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டபுள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் டபுள்னால் என்னது, எவ்வளோ வருஷத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 100% கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறாங்கன்னா ஜஸ்ட் ரேட்டை டிவைட் பண்ணிங்கன்னா வில் கெட் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ தட்ஸ் அன் ஈஸி ஒன். பட் எக்ஸோட வேல்யூ இப்போ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, பட் இப்போ உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் எக்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா வாட் ஆர் த திங்ஸ் யூ நீட் பிரின்சிபல், யூ நீட் நம்பர் ஆஃப் இயர்ஸ், யூ நீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சாரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரியணும். பட் இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான், 3 இயர்ஸில் இருக்க அமௌண்ட் இருக்குது, 5 இயர்ஸில் இருக்க அமௌண்ட் இருக்குது. ஓகேவா, 3 இயர்ஸில் இருக்க அமௌண்ட் இருக்குது, 5 இயர்ஸில் இருக்க அமௌண்ட் இருக்குது. அப்போ இந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் பேக் ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபலை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் அமௌண்ட்டு தான். அப்போ நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து பேக் ட்ராக் பண்ணி பிரின்சிபலை கண்டுபிடிக்கணும். ஸோ பிரின்சிபலை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, புரியுதா? ஸோ ஏன் நம்ம இப்படி எடுக்கிறோன்னா, ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு தேவைன்னா அதை கண்டுபிடிக்க என்னென்ன வேணும்னு பாருங்கள். ஓகே, ஸோ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் எக்ஸு அப்படின்னா ஸோ அதை கண்டுபிடிங்கன்னா வி நீட் பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். there is no principal given in the question. நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு ஒரு 3 years 5 years கொடுத்துருக்காங்க. யூ கேன் அப்ளை எனி ஒன். ஸோ அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கேல்குலேட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும். என்ன கேட்குறாங்க, என்ன கண்டுபிடிக்கணும், ஸோ வாட் ஆர் த வேரியபிள்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல், அதோட 3 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணதுனால ஐ எம் கெட்டிங் எவ்வளோ 81,840. ஸோ இது இங்கேருந்து ஒரு 2 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணியிருப்பாங்களா, 3 இயர்க்கும் 5 இயர்க்கும் எவ்வளோ இயர் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸு, ஸோ 92,400. அப்போ எவ்வளோ எனக்கு ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஹியர் இட் இஸ் 560. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 11. ஸோ அப்போ 10,000 and 560. ஸோ 10,000 and 560 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட். ஸோ 3rd இயர்க்கும் 5th இயர்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். கிளியர்? ஸோ அப்போ 2 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் எனக்கு 10,000 and 560னா 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா? அப்போ தான் எனக்கு என்ன கிடைக்கும், அதுலேருந்து கழிச்சோம் அப்படின்னா எனக்கு பிரின்சிபல் கிடைக்கும். ஸோ அப்போ 2 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட்
எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1056. அப்போ 3 இயர்ஸ்க்கு எவ்வளோவா இருக்கும்? ஸோ அப்போது 2 இயர்ஸ்க்கு இவ்வளோ. ஸோ எய்தர் 1.5 டேரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, ஆர்எல்ஸ் இது 2 இயர்ஸ்க்கு, அப்போ இதில் பாதி இருக்குமா? அப்போ 5280. ஸோ எப்படி போட்டாலும் சரி, 4 பேலன்ஸ் 1 7 8, அப்போ 15,840 இருக்குமா? இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சூப்பர் தேவயானி. ஸோ 1 ஸ்டெப் அஹெடாகவே இருக்கீங்க. ஃபார் 1 இயருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 அண்டு 280. சூப்பர். 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,840. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ 3 இயரில் இருக்க எனக்கு பிரின்சிபல் கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கான நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரிஞ்சிச்சு. அப்போ நான் இப்போ அப்ளை பண்ணவா? ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 3 இயர்ஸ்க்கு 15,840. நீங்கள் 1 இயருக்கு போட்டாலுமே இட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ வாட் இஸ் த பிரின்சிபல்? ஸோ இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? பிரின்சிபல் கிடைக்குமா? ஸோ பிரின்சிபல் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81,840லேருந்து இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 66,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் 3 இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணுங்கள், இதை கேன்சல் அவுட் பண்ணுங்கள். ஸோ அப்போ 3 இதெல்லாம் அடிச்சிங்க அப்படின்னா 5280. ஸோ 5280. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ இதை நான் கேன்சல் அவுட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 528 டிவைடட் பை 66 இன்ட்டு 3. ஸோ ஜஸ்ட் இதை கேன்சல் அவுட் பண்ணுங்கள். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய நம்பராக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா 6 இன்ட்டு 11 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் 4 times and here it is 8 times. ஸோ 3 ஆல்ரெடி கேன்சல் அவுட் ஆயிடுச்சு, சாரி. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8% கிடச்சிருச்சு. ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு 8% கிடச்சிருச்சு. ஸோ அப்போ 2 இயருக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ 3 இயருக்கு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை அப்ளை பண்ணியாச்சு. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 8%. அப்போது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 8 + 2 ஈக்குவல் டு 10%. ஓகேவா? என்கிட்ட இருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10%. என்ன சொல்லிட்டாங்க? சேம் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சேம் அமௌண்ட்னா 100% இன்ட்ரெஸ்ட்டா? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? 10%. அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 10 இயர்ஸ். கிளியர்? ஸோ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 10 இயர்ஸ். கிளியரா? ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சம் போட்டிங்க அப்படின்னா இட் வில் பி ஸோ ஈஸி. ஸோ நீங்கள் எப்படி வேணால் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் போடலாம். ஓகேவா? ஸோ அப்போ பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் கொடுத்துட்டாங்க. ஸோ 5 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இட்ஸ் டூ ஈஸி. ஓகே, சபரி அண்ட் தேவயானி சூப்பர். ஸோ மற்ற யாருமே வந்து எதுவுமே பண்ணலையா? ஸோ பென் அண்ட் பேப்பர் எடுத்து நீங்களும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஓகேவா? a person invested 2/3 of his capital at 12% simple interest per annum, 1/4 of at 15% simple interest per annum, and balance at 18% simple interest per annum. If he earns 19,961 as interest as a whole in 2 years, what was his total capital? Okay, what was his total capital? இப்போ பாருங்களேன், ஒரு பர்சன் இருக்கார், ஒரு சம்மை பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஏன்னா அதை தானே ஃபைனலாக கேட்குறாங்க. ஸோ ஃபைனலாக என்ன கேட்குறாங்களோ அதை இனிஷியலாக நம்ம எடுத்துக்கணும்னா நம்ம வந்து அதுக்கு வேரியபிள் வச்சுக்கணும். ஆர்எல்ஸ் வி ஹாவ் டு அஸ்யூம். எஸ் 2/3 இருக்குது. ஓகேவா? 2/3 இருக்குன்னா அப்போ நம்மளாம் என்ன பண்ணணும்? 2/3 ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 3 மல்டிப்பிளாக இருக்க மாதிரி நம்ம பிரின்சிபலாக அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1/4 இருக்குது. அப்போ விச் ஷுட் பி போத் ஏ மல்டிபிள் ஆஃப் 3 and 4. கரெக்டாக? ஸோ இட் ஷுட் பி போத் ஏ மல்டிபிள் ஆஃப் 3 and 4. அப்போ நான் ஆல்ரெடி எப்போவுமே பிரின்சிபல் என்ன நான் அஸ்யூம் பண்ணுவேன்? 100 rupees நான் அஸ்யூம் பண்ணுவோம்னா அப்போ 3 and 4 எனக்கு தேவைங்கிறதுனால ஐ எம் மல்டிப்ளிங் பை 100 into 3 and 4 which is nothing but 12. ஸோ 1,1200 rupees தான் என்னோட பிரின்சிபலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா அஸ்யூம் பண்ணுறேன். ஓகேவா? பிரின்சிபலாக என்ன பண்ணுறேன்னா அஸ்யூம் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னு புரியுதா? ஸோ அப்போ தான் நமக்கு கேல்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட் என்ன சொல்கிறான்? 2/3 ஆஃப் இட்ஸ் கேபிட்டல். ஸோ 2/3 of 1,000 rupees is nothing but 800 rupees. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இருக்க 800 rupees ஒரு பார்ட். அதுக்கப்புறம் என்னது? ஸோ 12% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இப்போதைக்கு அதை ஹோல்ட் பண்ணுங்கள்.
ஸோ 1/4. ஸோ அப்போ 1/4 ஆஃப் ரிமைனிங்காக டேரெக்டாக 1/4 which is equal to 1200 rupees is equal to 300 rupees. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? ஸோ 1100 போயிடுச்சுன்னா அப்போ ரிமைனிங் ஆர் பேலன்ஸ் ஆனால் ரிமைனிங்னாலும் ஒன்று தானே 100 rupees. கிளியர்? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா பிரின்சிபல் இருக்குது. ஸோ இந்த பிரின்சிபல் ஆல்ரெடி இருந்த 1200 என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஸோ யாராவது இந்த ஆன்சர் இருந்துச்சா? எஸ், we can take 12 multiple like that. ஸோ தட் நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அண்ட் ஈஸியாக வரும். ஸோ அப்போ இந்த பிரின்சிபலை தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ இயர்ஸ்க்கு எனக்கு கொடுத்துருக்காங்க? ஸோ 2 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்களா? ஸோ 2 இயர்ஸ்க்கு என்னோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2 இயர்ஸ்க்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்கள் இதை 1 இயருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாலும் சரி, ஆர்எல்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் 2 இயர்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டாலும் சரி. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? 800 rupees இன்ட்டு 12%, ரைட்? ஸோ 12% இன்ட்டு 2 இயர்ஸ். ஸோ இதை கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி 300 rupees இன்ட்டு செகண்ட் இருக்கிறத பார்த்தீங்கன்னா 15% இன்ட்டு 2 இயர்ஸ். ஸோ அதே மாதிரி இங்கே எவ்வளோ வரும்? ஸோ ரிமைனிங் 100 rupees, 18% ஃபார் சேம் 2 இயர்ஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்ட்டு கேல்குலேட் பண்ணிங்கன்னா, ஸோ திஸ் கேன்சல்ட் அவுட். ஸோ 96 இன்ட்டு 2 192 rupees. ஸோ இப்போ 30 இன்ட்டு 3, ஸோ ரிமைனிங் வெறும் 90 rupees. ஸோ அகைன் ஒரு 36. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் 8. ஸோ 28 31 380 rupees as my interest. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் 318 rupees. ஆனால் கொஸ்டினில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அவர் இன்ட்ரெஸ்ட்டாக அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961. பட் எனக்கு கொஸ்டினில் 318 rupees தான் கிடச்சிருக்கு. அப்போது எனக்கு ஒரு கொஸ்டினில் 1200 என்னோடய பிரின்சிபல்னு நான் அசியூம் பண்ணுறப்போ ஐ எம் கெட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 318 கிடைக்குது. இதே நான் எவ்வளோ ஆக்சுவல் ஆன்சராக இருந்தது அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 1961ங்கிறது ஆன்சராக வந்திருக்கும். இதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கேட்குறாங்க. கிளியரா? யாராவது ஆன்சர் போட்டிங்களா இதுக்கு? ஸோ இப்போ x is equal to 318 divided by 1200 into 1961. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் டைரெக்டாக வந்துடும். சாரி, இந்த இடத்துல மாற்றி போட்டேன். ஸோ 1200 divided by 1961, சாரி 318. ஸோ 6ஆல் அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் ஏவா? ஸோ 6ஆல் அடிக்க முடியும். ஸோ 6ஆல் அடிச்சிங்கன்னா யூ வில் கெட் 200. ஸோ 6ஆல் அடிச்சிங்கன்னா யூ வில் கெட் 57 53. ஸோ திஸ் இஸ் 4 times வராது. ஸோ 3 times வரும். ஸோ 37 times வரும். ஸோ அப்போ 37 into 200 is 7400. ஓகேவா? 7400 is your answer. கிளியர்? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக இப்படி அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ பிரின்சிபல் கேட்குறாங்க, கொஸ்டினில் இனிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறவனே கேட்டானா அசியூம் பண்ணிடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அசியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேல்குலேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ எரர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் என்னது? ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் என்னன்னா எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா ஈக்குவலாக இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சூப்பர் தேவயானி, காயத்ரி முருகன், சூப்பர். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3. A person invested a total of எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,500 at 4%, 5% and 8% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் at the end of every year. ஸோ ஒரு இயரோட எண்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாருன்னு தெரில. பட் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா சேமாக இருக்குது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P into N into R divided by 100. ஸோ அப்போ N வந்து 1ன்னு கொடுத்துறாங்க. ஸோ அதை கன்சிடர் தேவையில்ல. அப்போ P into R எவ்வளோவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்வேஸ் சேமாக இருக்குது. ஸோ அப்போ வாட் இஸ் பிரின்சிபல்? ஸோ அப்போது P into
R is equal to P1 R1 is equal to P2 R2 is equal to P3 R3 is equal to same is equal to simple interest. ஓகேவா? ஸோ அப்போ பிரின்சிபல் 1 எவ்வளோ எனக்கு தரல, நான் வந்து இதை P1 எடுத்துக்கிறேன், இதை P2 எடுத்துக்கிறேன், P3 எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ P1 R1 கால்குலேட் பண்ணுங்கள். P1 R1 எவ்வளோ? 4P1 ஈக்குவல் டு 5P2 is equal to 8P3 is equal to. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், இங்கே வந்து ரைட் சைடில் ஒரு நம்பர் சேமாக நான் எடுக்கணும், ஏன்னா எனக்கு ரேஷியோஸ் தான் தேவை. ஸோ அப்போ அது 4ஓட மல்டிப்ளாக இருக்கணும், 5ஓட மல்டிப்ளாக இருக்கணும், 8ஓட மல்டிப்ளாக இருக்கணும். ஸோ நீங்கள் 80 எடுத்தாலும் சரி, ஆர்எல்ஸ் நீங்கள் 40 அப்படின்னு எடுத்தாலும் சரி. அப்போ 4P1 is equal to 40னா, ஸோ அப்போ P1 is 10. எஸ் LCM. ஸோ அப்போ 5P2 is equal to 40 அப்படின்னா this is 8. ஸோ அகைன் the last one is எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 5. ஸோ அப்போ ரேஷியோ ஆஃப் P1 is to P2 is to P3 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 is to 8 is to 5. ஓகேவா? ஜஸ்ட் 10 is to 8 is to 5. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஜஸ்ட்டு ஸோ என்ன கேட்குறாங்களோ அதை எடுக்கணும். அமௌண்ட் இன்வெஸ்டட் அட் 5%. அப்போ 5% இன்வெஸ்ட் பண்ணதில் P2 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ P2 is 8 divided by total investment is 10 plus 8 plus 5 into 57500. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 8 divided by 23 into 57500. So this is 23 into 25 times. So 2500 which is equal to 200 20,000. ஓகேவா? ஸோ 20,000 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேம்னு கொடுத்துட்டாங்கன்னா நத்திங் பட் ஸோ PNR is equal to PNR is equal to PNR. பர்ஃபெக்ட் தானே? is equal to simple interest. என்னோட வேல்யூ ஆல்ரெடி சேம்னு சொன்னதால் that got eliminated. ஸோ PR is equal to PR is equal to PR. புரிஞ்சுதா? ஸோ இட் இஸ் டூ ஈஸி. ஸோ ஒரு சம்மோட எல்லாமே ஈக்குவல் கொடுத்துட்டாங்கன்னா ஜஸ்ட் நம்ம ரேஷியோஸ் எடுக்கணும். ஸோ ரேஷியோஸ் எடுக்கணும்னா ஈக்குவல் டு எல்சிஎம் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆன்சர். ஸோ அப்போ 5% ஈக்குவல் டு P2 தான் 5%. ஓகேவா? டன். ஸோ மூவிங் ஆன் நெக்ஸ்ட். சூப்பர். ஸோ நீங்களும் சூப்பர் தேவையானி. ஸோ ஆன்சர் எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டிருக்கீங்க. ஸோ வெல் அண்ட் குட். ஸோ சேம் அதே மாதிரி சம் தான். அருண் lends 20,000 to two of his friends. He gave 12,000 to the first person and Arun makes a overall profit of 10% on the whole. Find the simple interest rate at which he should lend the amount. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ தேங்க்யூ. இப்போ வந்து பாருங்கள், ரெண்டு அமௌண்ட்டை மிக்ஸ் பண்ணுறாங்களா? ஸோ 20,000 அவங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஸோ 20,000 is splitted into 12,000 அண்ட் பார்த்தீங்கன்னா 8,000. டன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் ஏ பார்ட் பின்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் ஏ பார்ட் பி. ஸோ அப்போ இதை எந்த ரேட்டில் மிக்ஸ் பண்ணுறாரு? ஓவரால் ப்ராஃபிட் ஆஃப் 10%. அப்போ ஓவரால் ப்ராஃபிட் ஷுட் பி 10%. ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8%ல் பண்ணுறாரா? ஸோ இட்ஸ் இஸ் 8% அப்படின்னா ஸோ டிஃப்ரென்சஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ கீழே என்ன இருக்கும்? ஸோ அமௌண்ட்டோட ரேஷியோ விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ 3:2. கரெக்டாக? ஸோ திஸ் அமௌண்ட் ரேஷியோ இஸ் 3:2. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கீழே 3:2ன்னு இருக்கும். ஸோ அப்போ 2 parts is 2 அப்படின்னா 3 parts is 3%. ஸோ அப்போ த ஓவரால் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13%. ரைட்? ஸோ த ஓவரால் இஸ் 13%. கிளியரா? சூப்பர். நான் ஆல்ரெடி ஒரு மெத்தட் சொன்னேன் இல்லையா? ஸோ என்ன கேட்குறாங்க? ஸோ லேயர் 1 கேட்குறாங்க. ஸோ இப்போ லேயர் 1 கேட்டால் என்ன பண்ணணும்? ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 10. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8. அப்போ அது 10ஓட அதிகமாக தான் இருக்கும். ஸோ 10 ப்ளஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கும்? இங்கே 2 கம்மியாக இருக்குங்கனால 2% பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இன்ட்டு வாட் இஸ் கிவன்? ஸோ 8% பார்த்தீங்கன்னா எனக்கு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாட் இஸ் கிவன்னா 12,000. வாட் தே ஆர் ஆஸ்கிங் அப்படின்னா 8,000 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் சால்விங் திஸ் 2. ஸோ 10% + 3% is equal to 13%. that's it. ஓகேவா? இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போடலாம். ஓகே? ஸோ த ஆன்சர் இஸ் 13%. கிளியரா? ஸோ அந்த மிக்சர் சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த சம்ம மிக்சரில் போடலான்னு தெரிஞ்சதுன்னா என்ன வேல்யூ கேட்குறாங்கன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேரெக்டாக போட்டுருங்க. ஓகே? ஸோ அந்த மிக்சர் ஷார்ட்கட் யாராவது பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் கோ டு த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக எப்படி வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்திருப்பேன்.
நீங்கள் எப்படி கூட போடலாம். ஸோ எப்படி வேணால் ஒரு பர்டிகுலர் சம்மை நீங்கள் போடலாம். ஸோ ரேஷியோ மெத்தடில் போடலாம். இப்போ இந்த பர்டிகுலர் சம்லாம் நிறைய மெத்தடில் போடலாம். 12,000க்கு டேரெக்டாக 8% அப்ளை பண்ணுங்கள், ஹோலாக 20% போடுங்க. ஸோ ஒரு ஆன்சர் வரும். ஸோ அதை நீங்கள் 8,000லேருந்து எவ்வளோ அப்படின்னும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ எப்படி போட்டாலும் உங்களுக்கு எந்த சேம் ஆன்சர். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங். ஓகேவா? ஏன் சேலஞ்சிங் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இஃப் ஏ சம் ஆஃப் 7,13,700 is divided into 3 parts. இதுக்கு முன்னாடி சம் பார்த்தோம் இல்லையா, P1, P2, P3 அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா டிவைட் பண்ணாங்க. ஸோ தட் தேர் அமௌண்ட்ஸ் ஆஃப்டர் 2 years, 3 years and 4 years ரெஸ்பெக்டிவ்லி பி ஈக்குவல். போன சம்மில் என்ன இருந்துச்சுன்னா டேரெக்டாக நம்மள்ட்ட ஃபார்முலா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர். ஸோ இது எல்லாமே என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்குவல் சொல்லிட்டோமா. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டோன்னா அமௌண்ட் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அமௌண்ட் ஈக்குவல்னால் நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடணும். அமௌண்ட் ஈக்குவல்னால் என்ன சொன்னேன், இந்த இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆட் பண்ணணும்னு சொன்னால் டன். ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் கொஸ்டினுக்கும் எவ்வளோ வருதுன்னு அப்படின்னு பாருங்களேன். ஸோ த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீயிங் 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம். ஓகேவா? 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் பார்ட்னால் நம்ம 2 இயர்ஸில் வர்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்ட். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து 100% P1 எடுக்கிறேன். செகண்ட் பார்ட் டேக்கன் அஸ் 100% P2. தேர்ட் பார்ட் இஸ் டேக்கன் அஸ் 100% P3. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல். போன கொஸ்டினில் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்மளோட பிரின்சிபலோட நம்ம எதை ஆட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஆட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பாருங்கள். ஸோ 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் 2 years கிவ்ஸ் எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் ரேட்ப்பா, 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு வருஷத்துக்கு, விச் இஸ் 2 yearsக்கு 10% ரைட். ஸோ 10% ஆஃப் பிரின்சிபல் 1. ஸோ அகெயின் சேம் 5% ஃபார் 1 year. ஸோ அப்போ 3 yearsக்கு எவ்வளோ, ஸோ 3 yearsக்கு விச் இஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் P2. ஏன்னா P2 3 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அகைன் தேர்ட். ஸோ 4 yearsக்கு 5% இஸ் 20% ஆஃப் P3. இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். ஸோ அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் 2 years ஃபார் P1 எவ்வளோ வரும், ஸோ 110% ஆஃப் P1. இங்கே எவ்வளோ வரும், 115% ஆஃப் P2. ஸோ இங்கே எவ்வளோ வரும், எஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் சூப்பர் தேவையானி 10 and 15 and 20. இது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தானே. அப்போ நம்ம பிரின்சிபலோட ஆட் பண்ணால் தான் வீல் கெட் அமௌண்ட். ஸோ அப்போ இது எவ்வளோ வரும், ஸோ இது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120% ஆஃப் P3. கிளியரா? இது மூணு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கே அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கோங்க. ஸோ போன டைம் என்ன பண்ணோம்னா டேரெக்டாக அதை மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணுமா. ஸோ இந்த டைம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளாக தான் அதை கேல்குலேட் பண்ணணும். எஸ் 110 இஸ் ஈக்குவல் டு 115 இஸ் ஈக்குவல் டு 120. நமக்கு என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ஃபஸ்ட்டு பார்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த சம்மை நீங்கள் இதுக்கு மேலே எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, சேம் அதே மாதிரி தான். பட் நான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்பில் என்ன பண்ணேன்னா, திஸ் இஸ் எவ்ரி திங் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 5 தானே. ஸோ அப்போ நானே இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா இதை வந்து கேன்சல் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை நான் கேன்சல் அவுட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸோ 22 P1 டிவைட் பை 5 போட்டிங்கன்னா 22 is equal to 23 P2 is equal to 24 P3 is equal to 22 into 23 into 24. இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன்ப்பா ரைட்டில். ஓகேவா? எல்சிஎம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன வரும்னு பாருங்கள். ஸோ 22 P1ஓட வேல்யூ என்ன அப்போது, ஸோ 23 into 24. வாட் இஸ் 23 into 24? ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு எழுதிக்கிறேன் is 2. ஸோ 23னா 22 into 24. ஸோ அகைன் இதை மறைச்சிட்டிங்க அப்படின்னா 22 into 23. ஸோ இது எழுதுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. யூ கேன் டேக் எனி மெத்தட். ஓகேவா? நீங்கள் அந்த மெத்தட் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 23 into 24 எவ்வளோ வாட்டர்ஸ், அப்போது 24 into 3 which is equal to 72. So this is 48 plus 7 which is equal to 55. Okay, is equal to, this is 23 plus 1 into 23 minus 1 format la irukka, which is equal to 520. So இந்த ஸ்டெப் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃபீல் பண்ணிங்கன்னா, இப்போ இது எல்லாத்துலேயுமே 2 இருக்குது பாருங்களேன். ஸோ 2 இருக்குது இதில். அப்போ நீங்கள் 2ஆல் இதை கேன்சல் அவுட் பண்ணிடுங்க இன்னொரு வாட்டி.
ஸோ 2ஆல் இதை கேன்சல் அவுட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கணும், இங்கே 12. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 11. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட் 11. ஸோ 2ஆல் கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே 2ஆல் கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா ஸோ அப்போ 36 6 பேலன்ஸ் 3 அப்போ 24 276 S2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 264 S2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 253. ஸோ இதான் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வாட் இஸ் த ஃபஸ்ட்டு பார்ட் தானே கேட்குறாங்க. அப்போ 276 டிவைடட் பை ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 10 + 3 13 பேலன்ஸ் 1 7 + 1 8 14 19 பேலன்ஸ் அகைன் 1 ஸோ 6 7. ஸோ அப்போ 793 எங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க 7137 ஸோ அப்போ 7137. ஸோ 9 டைம்ஸ் வருதா பாருங்கள். ஸோ திஸ் இஸ் 9 டைம்ஸ் வருதா பாருங்கள். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 7 14 அகைன் பார்த்திங்கன்னா this is 14 + 4 7 1 + 3 which is equal to 18 வருதா. ஸோ அப்போ இது 9ஓட மல்டிப்ளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் டேரக்ட்லி 9 டைம்ஸ் வருதா பாருங்கள். ஸோ டேரக்ட்லி திஸ் இஸ் 9 டைம்ஸ். ஓகேவா, டேரக்ட்லி திஸ் இஸ் 9 டைம்ஸ். அப்போ 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எவ்வளோ 54 பேலன்ஸ் 5. ஸோ அப்போ 27 × 9 எவ்வளோ. ஸோ 253 243 243 + 5 எவ்வளோ 248. இப்போ 2484. ஸோ அப்போ 2484 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஏன்னா கொஸ்டினில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்னும் 2 0 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த 2 0 இங்கே ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் த ஆன்சர். கிளியர், புரிஞ்சுதா. ஸோ சீம்ஸ் டு பி அ கஷ்டமான ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம அப்ரோச் பண்ணதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு தானே. ஸோ நமக்கு வெல் அண்ட் குட் நமக்கு என்ன தெரிஞ்சால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் தெரிஞ்சுது அப்படின்னா போதும். ஸோ கேல்குலேஷன் இஸ் பேசிக் ஃபார் எவ்ரி சம். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக கேல்குலேட் பண்ணணும். மேக் ஷூர் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படாமல் கேல்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரேஷியோ எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கிளாஸ்லேயே சொல்லியாச்சு. ஸோ அதோட பேசிக் தான் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி அந்த A/B B/C இருக்குன்னா ஏவை ஈக்குவல் பண்ணணும்னு எங்கே சொன்னோம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேயே சொல்லியாச்சு. ஸோ அப்போ அதோட அப்ளிகேஷன்ஸாக நம்ம ஒரு இடத்துல என்ன பண்ணிகிட்டே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டே வரும். ஐ ஹோப் இந்த பர்டிகுலர்ஸும் பார்த்திங்கன்னா இனிஷியலாக பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பட் நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா கொஸ்டினுமே ஈஸியாக போட முடியும். ஓகேவா, டன். ஸோ மூவிங் ஆன் நெக்ஸ்ட். ஸோ அதே கொஸ்டின் தான். எ சம் ட்ரிபிள்ஸ் இட் செல்ஃப். அப்போ 3 டைம்ஸ் not triples 8 years. அப்போ in 20 years it will become n டைம்ஸ்னு சொல்லிட்டான். அப்போது in 20 years n டைம்ஸ் ஆகுதான். அப்போது டபுள்ஸ்ன்னு எவ்வளோ இயர்ஸு, இப்போ 2 டைம்ஸ் இல்லை, இங்கே 2 டைம்ஸ் தான், 2 வாட்டி தானே எடுக்கணும். ஸோ அப்போ 2 டைம்ஸ் in 8 years. அப்போது x டைம்ஸ் in 20 இயர்ஸா. அப்போது this is 4. அப்போ இங்கே 4ஓட மல்டிபிள்னா அப்போ 5 டைம்ஸ்னு இருக்குமா. 5 டைம்ஸ் இன் 20 இயர்ஸ். அப்போ இங்கே எத்தனை நம்பர் இருந்தால் அங்கே நம்ம 5னு போட்டிருப்போம். ஸோ இந்த இடத்துல 6 டைம்ஸ்னு இருந்திருந்தால் தானே அங்கே நம்ம 1 மைனஸ் பண்ணி போட்டிருப்போம். 6 டைம்ஸ் இருந்திருந்தால் தானே அங்கே 1 மைனஸ் பண்ணி 5னு போட்டிருப்போம். ஸோ அப்போ எண்ட் ஆன்சரில் 5னா ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 6னு இருந்திருக்கும். கிளியரா, எண்ட் ஆன்சரில் 5னா CBT 2 exam experience then like how to approach like that. Okay ma, clear. So answers for this question பார்த்தீங்கன்னா 6 times. ஸோ 1 மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ கண்டுபிடிங்க. ஸோ லெஃப்ட் சைடு வரும்போது 1 ஆட் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே செஷன். ஸோ இன்றைக்கான செஷன் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ கிட்டத்தட்ட எல்லா மாடல் சம்ஸுமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கான செஷன் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ ஃபார் கேல்குலேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய சம்ஸ் பார்த்திங்கன்னா கேல்குலேஷன். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னா கேல்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேல்குலேஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ கேல்குலேஷன் பண்ணலன்னா ஒன்றுமே வேலைக்கே ஆகாது. ஸோ ஏன்னா ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேல்குலேஷன் இருக்கும். ஸோ அதனால் அந்த கேல்குலேஷனோட இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுனால ப்ளீஸ் டூ கேல்குலேட். ஓகேவா. ஸோ அதே மாதிரி CBT 2 எக்ஸாம் பார்த்திங்கன்னா நேற்று நான் போய் அட்டன் பண்ணியிருந்தேன்.
இட் சீம்ஸ் டு பி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 4 நம்பர் கொடுத்துறாங்க, 14, 12, 13, 6. இந்த நம்பரோட ஆவரேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ 2 ஈஸி கொஸ்டின்ஸ். ஸோ ஆவரேஜ் என்ன, ஸோ மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனே நிறையா இருந்துச்சு. பெரிய சிம்பிளிஃபிகேஷனாக இல்லை, ரொம்ப ஈஸி லெவல் தான். ஓகேவா, ரொம்ப ஈஸி லெவல் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான். ஒரு 3 டேர்ம்ஸு 4 டேர்ம்ஸு அப்படி தான் இருந்துச்சு. ஒரு சில கொஸ்டின்ஸ் கூட அப்படியே சேம் ஃபார்மேட் அப்படியே ரிப்பீட் ஆச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அனாலஜியில் ஒரு கொஸ்டின் 10 ஆட் பண்ணுறாங்கன்னா ஒரு 3 கொஸ்டினில் 10 ஆட் பண்ணாங்க. இப்போ நம்பர் சீரியஸில் ஒரு 8 எல்லாத்துலேயும் ஆட் பண்ணியிருக்காங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ எல்லாத்துலேயும் 8 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 இருந்துச்சா, ஸோ நான் எல்லாமே போட்டேன். ஸோ நீங்கள் 35னா ஒரு 32 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போடுற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசனிங்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் ஏதாவது வந்தால் தான் ஆச்சு. ஸோ ரீசனிங்குமே நான் எல்லாம் தான் போட்டேன். நீங்கள் வந்து ஒரு 33 or 34 ஈஸியாக போட்டிருக்கலாம் ரீசனிங்கில். ஸோ ரீசனிங்கில் நிறையா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வச்சுருந்துச்சு, இந்த ரவுண்டு, ஸோ இந்த பசில் சீட்டிங் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சு. இதுவே ஒரு 6 to 7 வந்துருந்துச்சு. ஸோ இதை எனக்கு ஓரளவுக்கு போட தெரியும். ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே போட்டேன். ஸோ ஆப்டிடியூட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். ஸோ NTPC பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேல்குலேட்டிவாலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே கேல்குலேட்டிவாக கேட்பாங்க. அது என்ன காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலுமே அவ்வளோதான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கான்செப்ட்ஸ்லாம் படிச்சுட்டு ஓரளவுக்கு பேசிக்கான கேல்குலேஷன் டச்சில் இருந்தீங்க அப்படின்னாலே யூ கேன் டூ இட் ஈஸிலி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு. ஒரு 15 கொஸ்டின்ஸ் 12 to 15 கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூலை அண்ட் ஆகஸ்ட்லேருந்து மட்டும்தான் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அக்டோபரில் இருக்கோமா, ஸோ அக்டோபர்னால் செப்டம்பரில் கேட்கல. ஸோ அப்போ ஜூலை அண்ட் ஆகஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இதில் ஒரு 7 to 8 கொஸ்டின், இதில் ஒரு 7 to 8 கொஸ்டின், அவ்வளோதான். ஸோ அந்த 2 monthஸில் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ நீங்கள் NTPC தான் உங்களோட ஃபோக்கஸ் அப்படின்னா நீங்கள் வந்து பெருசாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இயர் வரும்போது லாஸ்ட் ஒரு 6 monthsக்கு எக்ஸாம் அப்போது படிச்சிங்க அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட் எனஃப். ஸோ ஜிஎஸ் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்மே பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ நிறைய ஈஸியாக தான் இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ட்ரிக்கி. ஜிஎஸ்லாம் நீங்கள் ஓரளவுக்கு பேசிக்காக படிச்சிருந்தாலே ஒரு 15 கொஸ்டின்ஸ் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஜிஎஸ் மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் இஸ் த கீ. ஸோ ஜிஎஸ் ரெகுலராக படிக்க ஆரம்பிங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிங்க, நல்ல சோர்ஸாக தேடி படிங்க. ஸோ படிச்சுட்டே இருங்க. ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா ராகவ் சார் சொல்கிற மாதிரி ஒரு வாட்டி 2 வாட்டி படித்தாலாம் பத்தாது, ஒரு 7 வாட்டி படிக்கணும், ஒரு 10 வாட்டி படிக்கணும். திரும்ப 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 படிச்சுட்டே இருக்கணும். படிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரும். ஓகேவா, ஸோ படிங்க. ஸோ எஃபோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்லேருந்து மேக்ஸிமம் போட்டுனே இருங்க. ஸோ எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னாலே போதும். ஸோ அடுத்த வருஷமாக NTPC எக்ஸாம் இருக்குது. ஸோ CBT 2 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா CGL Tier 2 இருக்குது. ஸோ MTS இருக்குது, CHSL இருக்குது. அது இல்லாமல் CPO யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கோ அண்ட் அப்ளை CPO அப்ளை பண்ணுங்கள். செக்ஷனல் கண்ட்ரோலர்னு ஒரு ஜாப் வந்திருக்கு இல்லையா, ஸோ அது யாராவது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மட்டும் நான் சூப்பராக போடுவேன் அப்படின்னா நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான். ஓகேவா, RRB செக்ஷனல் கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்குது. ஐ ப்ராப்ளம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A2 லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவை. ஓகேவா, செக்ஷனல் கண்ட்ரோலர்னு ஒரு ஜாப் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட். மேக்ஸிமம் யாரும் அப்ளை பண்ண மாட்டாங்க, பட் ஜோன் மட்டும் மாற்றி அப்ளை பண்ணுங்கள். ஸோ சென்னை ஜோனில் ஒரு 5 வேகன்சிஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ ஜோன் அப்ளை பண்ணுறப்போ மட்டும் திருவனந்தபுரம் ஆர்எல்ஸ் பெங்களூர் போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட். ஸோ 120 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மட்டும்தான். ஸோ அப்போ ஆப்டிடியூட் ரீசனிங் போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் கிவ் இட் எ ட்ரை. ஓகேவா, RRB சென்னை வெப்சைட் போனீங்கன்னா அங்கே ஃபஸ்ட்லேயே காமிக்கும். ஸோ நீங்கள் படிச்சுட்டே இருங்க. கன்ஃபார்மாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் கன்ஃபார்ம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகே, டன். ஸோ தேங்க்யூ எவ்ரிஒன் ஃபார் அட்டெண்டிங் திஸ் செஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளும் ஒரு டாபிக் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 1.5 months நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத கான்செப்ட்ஸே இருக்காது. ஸோ உங்களுக்கு தெரியாத கான்செப்ட்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச கான்செப்ட்ஸாக தானே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்லேருந்து உங்களோட ஃபோக்கஸை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக குறைச்சிடலாம். நீங்கள் ஆப்டிடியூட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு மட்டும் எடுத்தால் போதும். அப்பப்போ வந்து ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் 20 கொஸ்டின்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா போதும். ஸோ வெல் அண்ட் குட்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா மாறிடலாம். இப்போ உங்களோட ஃபோக்கஸ் வந்து டக்குன்னு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைக்க பாருங்கள்.
done. Okay, so that's it for today's section. So thank you everyone for attending this session. So இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருங்க. ஸோ ஐ ஹோப் உங்களோட டைம் எதுவுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த செஷன் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களோட அப்ரோச் அண்டு உங்களோட கேல்குலேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ முடிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணி ஸோ ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத கையோட கமெண்ட்டில் வந்து போட்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ ஹாவ் ஏ கிரேட் டே. ஸோ இதுக்கப்புறம் வர செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ தேவயானி, சபரி,